தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டிச் சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரம்பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை இந்த ஒரு அருமையான ஒரு மாலை பொழுது தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய ஒரு பெரிதான கிருபையினாலே நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய ஒரு உன்னதமான சத்திய பாடங்களெல்லாம் நாம் கேட்டு கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் கூட இன்றைய நாள் கூட ஒரு பாடத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். பாடத்தை கேட்பதற்கு முன்பாக நம்ம மத்தியிலே ஜெபம் செய்யும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பாபு பிரதர் அவர்களை சபையின் சார்பாக முன்வைக்கிறோம். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீட்டிலிருந்து இந்த பூமியில் உள்ள மனு மக்கள் எங்களை கண் நோக்கி பார்த்து வந்திருக்க வரைதான் அன்பின் நல்ல தோற்றினேன். இதோப்பா கடந்த நேரங்களிலும் கூட எங்களை கண்ணின் நிமை போல பாதுகாத்து வழிநடத்தி எங்கள் வாழ்நாட்களே ஒரு நாளை கிருபை கூட்டு கொடுத்து பகல் முழுவதும் எங்களை காத்து வழிநடத்தி இந்த ஒரு சாயங்கால வேளையிலும் நாங்கள் சகோதரியுமாக ஒன்று கூடி வந்து உமது வேதத்துள்ள மேலான காரியங்களை நாங்கள் தியானிக்க நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபிக்கும் அன்புக்காகவும் கூட எங்களோட இயேசு கிறிஸ்தன் மூலம் துதிகளையும் நன்றிகளையும் ஏற்றுக்கொண்டா. இதோப்பா இந்த உலகத்திலே கோடி மக்கள் இருந்த போதும் கூட எங்களையும் நீர் இந்த உலகத்திலிருந்து உமது மிக பெரிதான கிருபை நாளை பிரித்து இன்றைய நாளிலும் கூட சகோதர வாயிலாக உமது வேதத்துள்ள மகத்துவமான காரியங்களை நீ எங்களுக்கு கொடுக்கிருக்கின்றேன். இந்த மேலான கிருபிக்கும் அன்புக்காகவும் கூட மீண்டுமாக எங்களோட இயேசு கிறிஸ்து மூலம் துதி ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொள்ளுங்கப்பா. இந்த சத்திய பாடங்கள் எல்லாம் கேட்க பிள்ளைகளாக நாங்கள் அதை கேட்கலாம் மாத்திரம் இல்லாமல் அதன்படியே நடக்கலாமல் இருக்க தேவையான ஞானத்தையும் பரிசுத்தாவையும் கூட அதிகமாக தந்து ஆசீர்வாதத்தை அமைப்போம்ப்பா. இந்த கூட்டம் துவக்கு முதல் முடிவடைந்தும் ஒரு திவ்ய பிரசன்னமிருந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா எங்கள் கர்த்தரும் அருமை லட்சியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட நாமத்தில் இந்த ஒரு சிறிய மன்றாட்டை ஏறெடுக்கும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதரர்களே, நம்முடைய ஆத்மீக ஜீவித்திற்கு ஒரு பிரயோஜனமுள்ள வகையிலே நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு பாடத்துடைய தலைப்பு புது சிருஷ்டியின் பூலோக கடமைகள். தலைப்புங்க புது சிருஷ்டியின் பூலோக கடமைகள் அப்படின்ற தலைப்புல நாம் இன்னைக்கு ஒரு சத்திய பாடத்தை தியானிக்க இருக்கிறோம். தேவ செய்தியை வழங்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் நிதின் பிரதரை சபையின் சார்பாக முன்னடைக்கிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரரும் நம்முடைய அருமை நேசரும் இருக்கின்ற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பாய் குடிச்சேர்க்கப்பட்டுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை இந்த மாலை பொழுதிலே தெரிவித்துக் கொண்டு தேவனுடைய ஒரு விசேஷ கிருபையினால ஒவ்வொரு நாட்கள் தோறும் வேதத்தில் இருக்கக்கூடிய மிக உன்னதமான பாடங்களை நாம் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த ஒரு நாளிலும் கூட நாம் தியானிக்க இருக்கிற ஒரு வேத பாடத்தின் தலைப்பு பார்த்தீங்கன்னா புது சிருஷ்டியின் பலவிதமான பூலோக கடமைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. ஸோ இந்த பாடம் எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பார் அவர்கள் பார்த்தீங்கன்னா 6 வால்யூம் எழுதியிருக்கார். அவருடைய எழுத்துக்களை தொகுத்து 6 வால்யூமாக கொடுத்துருக்காங்க. அந்த 6 வால்யூம்ல 6th வால்யூம் நம்ம சொல்லுவோம், எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வால்யூம் தான் புது சிருஷ்டி த நியூ கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு வால்யூம் இருக்கக்கூடிய 14th சாப்டர் தான் இன்னைக்கு நம்ம லெசனாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த 14வது அத்தியாயத்துடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு கொடுக்கப்பட்டிருக்கு, புது சிருஷ்டியின் பலவிதமான பூலோக கடமைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே தான் தியானிக்க போறோம். ஸோ இதில் நம்முடைய சகோதரர் சொன்ன அநேக கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடைசி நாட்களில் வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக பிரயோஜனம் உள்ள கருத்துக்களை அநேக கருத்துக்கள் கொடுத்திருக்கார். அந்த கருத்துக்களை தான் ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த பாடத்துக்கு போவதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா புது சிருஷ்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம எல்லாரும் அந்த பேசிக்லேருந்து நம்ம உள்ள வந்துக்கலாம். நமக்கு தெரியும் த நியூ கிரியேஷன் அப்படிங்கிற விஷயம் எப்போ ஒரு திருச்சபையின் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ள அப்படி ஒரு பேர் உள்ள வருது அப்படின்னு பார்க்கும்போது, என்னைக்கு அவர்கள் தேவனோடு தன்னை என்ன பண்றாங்கன்னா தத்தம் செய்கிறார்களோ, உடன்படிக்கை செய்கிறார்களோ, அந்த டைம்ல இருந்து தேவன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது சிருஷ்டி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த புது சிருஷ்டிகள் அவங்களுடைய பேப்டிசத்திலே கமிட் பண்ணக்கூடிய விஷயம் தான் நம்ம ரோமர் 12:1 பார்க்குறோம். எங்களை நாங்களே உங்களுக்கு என்ன பண்றோம், முழுவதுமாக ஜீவ பலியாக நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம கமிட் பண்றோம்.
ஸோ ரோமர் 12:1 மற்றும் 2 தான் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய பேப்டிசம் ஆரம்பத்திலிருந்து மரண பரியந்தம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு லைஃப் டைம் கோல்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம இந்த 1வது 2வது வசனத்தை கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, எங்களை நாங்களே முழுவதும் எங்க சரீரத்தை உங்களுக்கு என்ன பண்றோம், ஜீவ பலியா ஒப்பு கொடுக்குறோம். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நாங்க என்ன பண்ணல, தரிக்காம உம்முடைய நன்மையும் பூரணமான சித்தம் என்னது என்பதை நாங்கள் என்ன பண்றோம்னா பகுத்தறிகிறோம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை கமிட் பண்றோம் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வகையான ஞானஸ்தானம் எடுத்த தேவனுடைய பிள்ளைகளுக்காக தான் இந்த 6th வால்யூம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அத்தியாயமும் ஒவ்வொரு டைட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆழமான பிராக்டிக்கல் லெசன்ஸை நம்முடைய மூத்த சகோதரர் என்ன பண்ணியிருக்காருன்னா கொடுத்துருக்கார். ஸோ இதுக்கு முன்னாடி இதே வால்யூம்ல இருந்து ஒரு டாபிக் நம்ம பார்த்துருந்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, என்ன டாபிக்? நீங்க சிரிக்கிறது எனக்கு தெரியுது, பட் என்ன டாபிக்ன்றதை என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும். நம்முடைய சகோதரர் வந்து போன வாரம் எடுத்திருந்தார் புது சிருஷ்டியுடைய விவாகம், அவங்களுடைய திருமண வாழ்க்கை மற்றும் அவருடைய திருமணம் எப்படி இருக்கணும். ஸோ ஒரு புது சிருஷ்டியோட திருமண வாழ்க்கைக்கு அடுத்து அவங்களுடைய காரியங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின அந்த நிருபத்திலிருந்து அநேக வசனங்களை கோட் பண்ணி ஒரு பாடமா பார்த்துருந்தோம். அதுவும் சேம் இந்த 6th வால்யூம்ல இருந்து நம்ம எடுத்த ஒரு கருத்து தான் நம்ம பார்க்கணும். அதை தொடர்ந்து இன்னைக்கு பார்க்குற இந்த ஒரு காரியம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புது சிருஷ்டி இந்த பூமியில பேப்டிசத்துக்கு அப்புறம் புது சிருஷ்டிங்கிற ஒரு டைட்டிலுக்குள்ள நம்ம எல்லாரும் வரோம். அப்படி நம்ம வந்த பிறகு இந்த பூமியில நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நமக்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒருவேளை திருமணம் ஆயிருந்துச்சு அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அநேகர் வந்து வேலைக்கு போறோம் அப்படின்னா அங்க அலுவல் அப்படிங்கக்கூடிய ஒரு சமுதாய கடமைகள் அப்படின்னு இருக்கு. சபை கூடுதலுக்கு வரும்போது சபையில சில கடமைகள் இருக்கு. இந்த எல்லா இடங்கள்லையும் இன்னைக்கு நம்ம ஒரு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை ஒரு சைடு நீங்க இன்னைக்கு கம்பேரிசனுக்கு வச்சுக்கோங்க. ஒரு புது சிருஷ்டி எப்படி இருக்கணும் இந்த இடங்கள்ல, ஒருவேளை நம்ம இந்த புது சிருஷ்டி இருக்கிற மாதிரியே இருந்தோம் அப்படின்னா பிரச்சனையே இல்லை, தொடர்ந்து நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா சபையாயிரும். ஒருவேளை இந்த பாடத்துல வரக்கூடிய சில கருத்துக்கள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து சொல்றோம் சற்று முரணா இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா படிக்கும் போதே சில விஷயங்கள் முரணா இருந்துச்சு என்னுடைய பர்சனல் லைஃப்ல, அந்த மாதிரி முரணா இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் நம்ம இந்த காரியங்களை மாற்றி கொண்டா மட்டும்தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முழுமையை நம்ம பெற முடியும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த பாடத்துல நிறைய சப்ஹெட்டிங்ஸோட நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் நம்ம என்ன பண்ணணும், எஸ் அ நியூ கிரியேஷனா. இன்னைக்கு எல்லாருமே புது சிருஷ்டிகள் தான். அந்த ஒரு கோலை அடையிறதுக்கு தான் பேப்டிசம் எடுத்திருக்கோம். பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சண்டே கூட அநேக சகோதர சகோதரிகள் ஞானஸ்தானம் எடுத்திருந்தாங்க. இப்போ அவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி கிறிஸ்தவர் அப்படிங்கிற ஒரு அமைப்புல நம்ம இருந்தோம். நமக்கு தெரிஞ்ச ஒரு சர்ச்சுக்கு மட்டும் போயிட்டு மற்றவங்களெல்லாம் வந்து நரகம் போவாங்க அப்படிங்கிற ஒரு விசுவாசத்துல நம்ம இருந்தோம். பட் வேதம் சொல்லுது எல்லாரும் ரட்சிக்கப்படுறதுக்கு தான் தேவன் தன்னுடைய திட்டம் வச்சிருக்காரு. அப்படிங்கும்போது ஒரு புது சிருஷ்டி எப்படி இருக்கணும்னு வசனம் சொல்லுதுன்னா, எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் என்ன பண்ணும், யோகியமானவைகளை செய்ய நாடணும். ஸோ இது தனிப்பட்ட வாழ்க்கையில ரொம்ப இன்டெப்தா இந்த ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா மாத்திரம்தான் நம்முடைய சகோதரர் வேத வசனத்தின் மூலமா என்ன சொல்ல வராரு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஜென்ரலா பாத்தீங்கன்னா இது ஜென்ரல், பட் நம்ம சபை ஆகணும். இன்னைக்கு பாருங்க, நம்ம அநேக சத்தியத்துல ஓடிட்டே இருக்கோம், அநேக நல்ல நல்ல காரியங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் இன்னும் ஏன் அந்த கோலை நம்மளால ரீச் பண்ண முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில டிராபேக்ஸ் நமக்குள்ள இருக்கு. சில காரியங்கள்ல இன்னமும் தேவனுடைய பிள்ளைகள் குறைவுபடுறோம். அந்த வகையான காரியங்கள் கூட தேவன் என்ன பண்றாருன்னா இந்த பாடத்துல சுட்டி காமிக்கிறார். இப்போ முதல் கொஸ்டின், எல்லா மனுஷருக்கு முன்பாக யோகியமானவைகளை செய்ய நாடுங்கள் அப்படின்னா அந்த எல்லா மனுஷர் யாரு? நம்ம என்ன நினைச்சுக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எக்லீசியாவா பிஃபோர் 3 months வச்சுக்கோங்க, எக்லீசியாவா கூடும்போது அங்க இருக்கிற எல்லா சகோதரர்கிட்டையும் தனிப்பட்ட முறையில ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நல்ல ஒரு கருத்து பரிமாற்றத்துல அன்பா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வச்சீங்கன்னா இது எல்லா மனுஷரும் வருவாங்களான்னா வரமாட்டாங்க. இங்க புது சிருஷ்டியோட பூலோக கடமைங்கிற டைட்டிலே நீங்க கவனிச்சீங்கன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த பூமியில பலவிதமான சூழ்நிலைக்குள்ள கடந்து வந்துதான் கடைசியா சபையாகிறாங்க. இப்படி எல்லா சூழ்நிலைகளுக்குள்ள அவங்க போகும்போது அவங்க என்னதான் பண்ணுமா, யோகிய மாணவிகளை செய்ய நாடணும். எங்கெல்லாம் நம்ம போறோம் ரெகுலர் லைஃப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 விஷயம் தான். ஸோ அந்த ஆதார வசனத்தை படிச்சு சொல்ல போலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்வான, அதை பத்தி நமக்கு நல்லா தெரியும், பரிச்சயமான ஒண்ணு. எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் என்ன பண்ணுங்க, யோகியம் அப்படிங்கறத நமக்கு புரியாத தமிழ்ல சொன்னா எப்படி சொல்லுவோம்?
யோகியமானவைகளை நேர்மையா இருங்க அப்படின்ற ஒரு வார்த்தை கூட எடுக்கலாம். அப்ப அந்த எல்லா மனுஷர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை 3 சூழ்நிலைகளை தான் அதிகமா நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய 24 hours வந்து இந்த சைக்கிள்குள்ளதான் இருக்கு. ஒன்னு நம்முடைய ஃபேமிலி, அந்த டேவுடைய பிகினிங்கும் அந்த டேவுடைய எண்டும் நம்ம எங்கதான் இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய குடும்பம், நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், பெற்றார் இல்லைங்களா, இவங்க எல்லாருமே பெற்றோர். அடுத்து எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபீஸ் போறோம். அலுவலகத்துல ஏறக்குறைய ஒரு 10 மணி நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்றோம். ஈவினிங் டைம்ல எக்லீஷியா இந்த மாதிரி லைவ் கிளாஸஸ் என்ன பண்றோம்னா அட்டன் பண்றோம். இப்போ என்ன கொஸ்டின்னா, எல்லா மனுஷருக்கு முன்பாக யோகியமானவைகளை நாடுங்கள் அப்படின்னா, அநேக தேவனுடைய பிள்ளைகள் எங்க மாத்திரம் தான் கான்சன்ட்ரேட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்லி எக்லீஷியா இருக்கிற எல்லா பிரதர்கிட்டையும் நான் என்ன பண்ணுவேன், நல்ல பேர் வாங்கணும். ஆஃபீஸில் நடக்கிறது எக்லீஷியாவில் தெரியாது இல்லை. அப்போ ஆஃபீஸில் நான் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஆஃபீஸில் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஏதோ ஒரு பொருள் ஆஃபீஸோடைய பயன்பாட்டுக்கு அவங்க வந்து வச்சிருக்கிறாங்க. இது என்னுடைய தனிப்பட்ட பிரயோஜனத்துக்கு தேவைப்படுது. உதாரணத்துக்கு ஒரே ஒரு A4 சீட் வச்சுருக்கேன், ஓகேங்க. ஒரு A4 சீட்டு ஆஃபீஸோடைய ப்ராப்பர்ட்டி. இப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை ஆஃபீஸ்லேருந்து நான் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரலாம். இதெல்லாமே ப்ராக்டிக்கலா சில முறைகள்லாம் நம்ம தெரியாம பண்ணக்கூடிய ஒரு காரியம் தான். இதெல்லாம் பெருசா பிரதர் அப்படின்னா, கட்டாயம் இந்த சிறு சிறு ஒழுங்குல இருந்து தான் ஒரு பெரிய காரியமே நிகழும் நம்ம பார்க்குறோம். அப்ப எல்லா மனுஷருக்கு முன்பாகனா ஆபீஸ்ல என்ன ரூல்ஸ், இது இப்படித்தான் அப்படின்னா அந்த ரூல்ஸுக்கு கீழ்பட்டு பைபிளுக்கு ஒத்த காரியங்கள்ல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கமிட்டடா இருக்கணும். அதே போல ஃபேமிலியில வந்தா ஒரு கணவன் மனைவி எப்படி பார்த்துக்கணும், மனைவி கணவன் எப்படி பார்த்துக்கணும், பெற்றோர்கள் பிள்ளைகள் எப்படி பார்த்துக்கணும் பைபிள் சொல்லுதோ அதன்படி இருக்கணும். இப்ப எல்லாருமே பாக்குறாங்க, ஒரு புது சிருஷ்டி நம்ம என்ன ஆகுறோம், எல்லா இடத்துலயும் வளர்றோம், குடும்பத்திலையும் வளர்றோம், ஆபீஸ்லயும் வளர்றோம். அடுத்த எண்ட் எக்லீஷியா வரும், எக்லீஷியாலையும் எல்லாரும் நம்மளை பாக்குறாங்க, நம்ம அப்சர்வ் பண்றாங்க, நம்முடைய கேரக்டர்ஸ் பாக்குறாங்க. இப்படி எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் நம்ம ஈக்குவலா, அதாவது நம்முடைய கேரக்டர் எங்கேயுமே தரம் குறையாம இருக்குது அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா எக்லீஷியால பாஸ் பண்ணிடுவோம். ஃபேமிலியெல்லாம் மோரலஸ் என்ன பண்ணிடுவோம், ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி பாஸ் பண்ணிடுவோம். ஆஃபீஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளால பாஸ் பண்ண முடியுமானா 50-50 தான். ஏன்னா ஆஃபீஸில் இருக்கக்கூடிய நம்ம ஒர்க் லோடு இதெல்லாம் பார்க்கும்போது சில தருணங்களில் இயல்பாகவே நம்முடைய வேதம் சொல்லக்கூடிய ஒழுங்குல இருந்து சற்று நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வெளியே போவோம். பட் தேவன் இன்னைக்கு நம்ம கொடுக்குற ஒரு முக்கியமான அறிவுரை என்னன்னா, எங்க புது சிருஷ்டி கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னா இந்த மாதிரி இடங்கள்ல அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இது முதல் பாயிண்ட். ஸோ ரெண்டாவது, இன்னும் ப்ராக்டிக்கலா இந்த லெசன்ல நம்முடைய சகோதரர் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது சிருஷ்டி கடன் வாங்கலாமா? ஸோ இன்னைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்லைடும் நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பேசக்கூடிய சகோதரனுக்கும் அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தான் அப்படிங்கிறது தான் நம்ம எப்பவுமே சப்ஜெக்ட்ல சொல்றது. ஒரு புது சிருஷ்டி, ஒருவேளை இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நமக்குள்ள இருக்கு, இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. பட் அதை எந்த அளவுக்கு இன்னும் வரக்கூடிய நாட்கள் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஒரு பாடம் நம்ம பார்க்கணும். ஒரு புது சிருஷ்டி கடன் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டா நம்முடைய பதில் என்னங்க? சரி, நம்ம கடன் வாங்கலாமான்னு கேட்கலாமா? நம்ம தான் புது சிருஷ்டி. ஸோ நம்முடைய மூத்த சகோதரர் என்ன இதுக்கு கருத்து கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிந்த வரை நீங்க என்ன பண்ணிடாதீங்க, கடன் வாங்கிறாதீங்க. ஒருவேளை நீங்க கடன் வாங்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அவர் சொல்லக்கூடிய விஷயம்னா, நீங்க வேலைக்கு போறவரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சகோதரனுக்கு ஒரு 10,000 சம்பளம் அப்படின்னா அவர் எவ்வளவு கடன் வாங்கலாம்னா, மாசம் ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் டியூ கட்டுற அளவுக்கு என்ன பண்ணலாம், கடன் வாங்கலாம். எனக்கு 10,000 ரூபாய் சம்பளம் வச்சுட்டு நான் மாசம் 8,000 ரூபாய் டியூ கட்டுற மாதிரி ஒரு பொருளோ இல்ல ஒரு காரியமோ எனக்கு தேவையானதை வாங்கினேன்னா கட்டாயம் ஒரு நாள் என்ன பண்ணிடுறோம், லாக் ஆயிரும். அப்போ நம்முடைய சகோதரர் கொடுக்க அறிவுரை என்னன்னா, ஒரு புது சிருஷ்டி எந்த இடத்துலையும் தவறக்கூடாது. கடன் வாங்குற விஷயத்துல தயவு செஞ்சு கடனே வாங்காதீங்க. அப்படியே ஒரு வேலை வாங்கணும், பிசினஸ் ரிலேட்டடா சில பேர் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம். அப்படி வாங்கும்போது அந்த கடனை அடைக்கிற அளவுக்கு நமக்கு வந்து சோர்ஸ் இருந்தா மாத்திரம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா வாங்குங்கன்றாரு. அவர் கோட் பண்ணக்கூடிய வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரோமர்ல இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை கோட் பண்றார், வாசிக்கலாம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். சோ அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற அந்த லவ் அப்படிங்கிற ஒரு கடன் மாத்திரம் தான். இப்ப நம்ம அநேக சகோதரர்கள் சபைகள்ல இருக்கிறோம். இப்ப நம்ம ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் நம்ம கடன் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டா நம்முடைய சகோதரர் அதுக்கும் சில அறிவுரைகளை கொடுக்குறாரு வசனத்தின் அடிப்படையில். பிளைனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, தயவு செஞ்சு கடன் என்ன பண்ணாதீங்க, யாருக்கிட்டையும் வாங்காதீங்க. அவர் என்ன எழுதுறாருன்னா, தன்னுடைய ரைட்டிங்ல என்ன எழுதுறாருன்னா, ஒருவேளை ஒருத்தருக்கு 10,000 ரூபா தான் சம்பளமா, ஒருவேளை நமக்கு 10,000 ரூபா தான் சம்பளமா,
நம்முடைய செலவுகளை ஒரு புது சிருஷ்டி, அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, நம்முடைய செலவுகளை நம்ம தான் என்ன பண்ணிக்கணும். ஒரு 8000 ரூபாய் தான் மாசம் நம்முடைய குடும்ப பட்ஜெட் நம்ம தான் பிளான் பண்ணணும். மீதி அந்த 2000 நீங்க எடுத்து வைங்கன்றார். ஒருத்தருக்கு 20,000 ரூபாய் சம்பளமா, ஒரு 15,000 ரூபாய் தான் நம்முடைய எக்ஸ்பென்ஸ் இருக்கணும், பேலன்ஸ் கட்டாயம் வந்து ஒரு பேக்கப் இருக்கணும் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. என்ன பிரதர், அப்போ புது சிருஷ்டி என்ன பண்ணலாம், சேலரிய சேமிச்சு வைக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கும் நிறைய விஷயங்கள் கொடுக்குறாரு. கட்டாயம் சேமிப்பு அப்படிங்கிறது ஒரு புது சிருஷ்டிக்கு அத்தியாவசியம்ன்றார். டக்குன்னு உங்களுக்கு கான்ட்ரரி ஆயிடக்கூடாது. நமக்கு தான் ஃபியூச்சரே இல்லையே, நம்ம சேர்த்து வச்சு என்ன நம்ம பண்ண போறோம். ஸோ இங்க அவர் சேர்த்து வைக்கக்கூடிய காரியம் சொல்றது என்னன்னா, ஒரு புது சிருஷ்டி தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். தனக்கு எவ்வளவு வருமானம் வந்தாலும் அந்த வருமானத்துக்குள்ள தன்னுடைய செலவுகளை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அடக்கி கொண்டு, மீதி ஒருவேளை சேமிக்க முடிஞ்சா கட்டாயம் சேமிக்கணும் அப்படின்றாரு. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணலாம், அதுக்காக நம்முடைய சகோதரர் வந்து கான்ட்ரிபியூஷன் கேட்கும்போது கொடுக்காம நாங்கள் சேமிச்சு வைக்கணும். சேமிப்பை குறித்து அவர் சொல்லும்போது கூட ரொம்ப இயல்பான ஒரு காரியத்தை சொல்றார். இதை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த ஒரு பிராக்டிக்கலான ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் தான். 5 அப்பம் 2 மீன் ஓமைகள், அந்த ஒரு மிராக்கள் நமக்கு தெரியும். அவர் அநேகருக்கு வந்து அப்பமும் அந்த மீனும் என்ன பண்ணாருன்னா பரிமாறினாரு. மீதியானது என்ன பண்ண சொல்லுவாங்க, துணிக்கைகளை. அப்போ அங்க ஏன் சேமிக்க சொல்றாருன்னா, ஒருவேளை இது அடுத்த வேலை பயன்பாட்டுக்கு என்ன ஆகலாம், பயன்படலாம். அங்க இயேசு கிறிஸ்து சேமிக்க சொன்னது தன்னுடைய சுயநலத்துக்காக சொன்னாரா, இதை எடுத்து வைங்க, நாளைக்கு நம்ம ஊழியத்துக்கு போகும்போது சாப்பாடு இருக்காது, என்ன பண்ணலாம், அப்படி இல்லை. அப்ப சேமிப்புங்கிறது நமக்கு அத்தியாவசியம் தான். பட் சேமிப்பு எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு ஒருவேளை நமக்கு தேவையான ஒரு சில செலவீடுகளுக்கோ அல்லது சபையில ஏதோ ஒரு சகோதரருக்கு தேவையான ஒரு செலவீடுகளுக்கோ நாம் நம்முடைய கான்ட்ரிபியூஷனை எடுத்து பகிர்ந்து கொடுக்கறதுக்காக தான் இந்த ஒரு சேமிப்பை அவர் வந்து பண்ண சொல்றார். ஸோ பணம் சேமிக்கலாம் புது சிருஷ்டி தன்னுடைய வருமானத்துல. பட் அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய சுயநலத்துக்காக இல்லை. ஒருவேளை யாருக்காவது அந்த பணம் தேவனுடைய சமூகத்துல பயன்பாட்டுக்கு தேவைப்பட்டா உடனே எடுத்து கொடுக்கறதுக்கு மனசு இருந்தா என்ன பண்ணலாம், நம்ம சேமிக்கலாம். இல்ல பிரதர் எனக்கு அந்த மாதிரி உடனே மனசு வராது அப்படின்னா சேமிக்க வேணாம், எப்பப்ப கிடைக்குதோ அப்பப்போ தேவனுக்கு என்ன பண்ணிடலாம், செட்டில் பண்ணிடலாம். இப்போ 2வது புது சிருஷ்டி கடன் வாங்கலாமான்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லாம் வாங்கவே கூடாதுன்ட்டோம். நம்ம யாருக்காவது கடன் கொடுக்கலாமா, புது சிருஷ்டி சபையில் இருக்கக்கூடிய சகோதரனுக்கோ? உலகத்தை பத்தியே நீங்க கொண்டு போக வேணாம், அது செகண்ட் டாபிக்கா வச்சு, அது நமக்கு தெரியும். சபையில இருக்கிற ஒரு சகோதரனுக்கு திடீர்னு ஒரு 10,000 ரூபாய் நீடு, ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரத்தை கேட்கிறாரு. இப்போ நம்ம கிட்ட பணம் இருக்கு, நாம் அந்த சகோதரருக்கு கடன் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா நம்முடைய சகோதரர் சொல்றாரு, 100% நீங்க என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். பட் அது கடன் இல்லை, பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா திருப்பி அவர்கிட்ட என்ன பண்ணக்கூடாது. ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்க கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6th வால்யூம் படிச்சுட்டு இப்போ என்னுடைய சுயநலத்துக்கு சாதகமாக நான் பயன்படுத்திடக்கூடாது. இப்போ எனக்கு ஒரு 10,000 ரூபாய் நீடுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாருக்கிட்டையும் பணம் கேட்கறது வாங்கிட்டு, அதுதான் கவுன்சிலிங்ல பிரதர் 6th வால்யூம்ல கொடுத்துட்டாரு, நீங்க பணத்தை திருப்பி அப்படியே இல்லை. இங்க விஷயம் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு சகோதரனுக்கு நீடுன்னா உடனே எடுத்து கொடுக்கணும். பட் அது திரும்பி கிடைக்குங்கிற எதிர்பார்ப்புல கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அந்த சகோதரர் பார்க்கும் போதுல என்ன ஆகும். இப்போ ஒரு சகோதரர் நம்ம கிட்ட வாங்கிட்டாருன்னா அந்த சகோதரர் ஒவ்வொரு முறையும் மீட்டிங் வரும்போதெல்லாம் அவர் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சகோதரனா பார்க்க மாட்டோம், கிறிஸ்துவா பார்க்க மாட்டோம். நம்ம பணம் எப்ப கொடுப்பாரு, 1ஆம் தேதி ஆனா கேலண்டர் பார்ப்போம், ஏதாவது கொடுப்பாரா சம்பளம் வாங்கி. அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு, அந்த மாதிரி ஒரு வீக்னஸ் இருந்தா தயவு செஞ்சு யாருக்கு என்ன பண்ணாதீங்க, கொடுக்காதீங்க. அது கடன் அல்ல, இது அன்பு நிமித்தமா செய்யக்கூடிய ஒரு காரியன்றார். ஸோ இது வந்து கடன் கொடுக்கறத பத்தி ஒரு வசனம் கூட படிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2 மற்றும் 5. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2 மற்றும் 5ஆம் வசனம். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. 5ஆம் வசனம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நீங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். சோ அங்க 2 வகையிலுமே தேவன் நம்ம கவுன்சிலிங் கொடுக்கிறார். முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்நியரையும் கூட நம்ம என்ன பண்ணணுமா, ஒருவேளை ஒரு சத்தியம் தெரியாத ஒரு புறஜாதி உணவில்லாம வராருன்னா ஒரு புது சிருஷ்டி கட்டாயம் அவருக்கு என்ன கொடுக்கணும். ஒருவேளை நம்ம கண்ணில் நேரிடுது அப்படின்னா அவருக்கு உணவு கொடுக்கறதுக்கு கூட நம்ம என்ன பண்ணணும்னா முன் வரணும். அதுதான் அந்நியரை உபசரிக்கிறது. 2வது பாயிண்ட், ஒவ்வொரு புது சிருஷ்டிக்குள்ளும் என்ன ஆசை இருக்கக்கூடாதுங்களா. கட்டாயம் இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல எல்லாரும் இந்த கொரோனா லாஸ்ட்ல ஃபேமிலி எக்ஸ்பென்ஸை மீட் அவுட் பண்றதுக்கு கடன் என்ன பண்ணுவோம், ஏதாவது வாங்க முயற்சி பண்ணுவோம். பட் தேவன் இந்த டைம்ல கூட நமக்கு சொல்றது என்ன அப்படின்னா,
அதுல எந்த அளவுக்கு நம்மளால சிக்கனமா நம்முடைய ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு அதை பேலன்ஸ் பண்ண முடியுமோ அதை மாத்திரம் பண்ணுங்க. எக்ஸஸா போய் யாரும் என்ன பண்ணிக்க வேணாம், மாட்டிக்க வேணாம். அதான் சொல்றார், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள். ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு புது சிருஷ்டி. நம்ம இன்னைக்கு ஒரு ஜென்ரலா ஒரு வீடு, தேவன் ஏதோ ஒரு வாடகை கொடுத்து ஒரு வீட்டில் இருக்க வைக்கிறாருன்னா இங்க நம்ம இருக்கிறோம். இன்னொரு புது சிருஷ்டி, எக்ஸாம்பிள் சொல்றேன், யாரும் தவறா எடுத்துக்கானா, வீடே இல்லாம ஜென்ரலான ஒரு பிளேஸ்ல இருந்து தங்குறாங்க. இப்போ அந்த 2 பேர்ல யார் பெட்டர் தேவனுடைய பார்வையில்? தேவனுடைய பார்வையில் வீடு இல்லாம இருக்கிறவங்களும் சரி நம்மளும் சரி 2 பேரும் ஈக்குவல் தான். இப்போ நம்ம எப்படி நம்ம கம்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னா, இருக்கிறத தேவன் அபரிவிதமா என்ன பண்ணியிருக்காரு. இப்போ மாசம் 10,000 ரூபாய் அக்கௌண்ட்ல விழுகுது அப்படின்னா தேவன் அபரிவிதமா நம்மளை ஆசீர்வதிக்கிறாருன்னு எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள நம்முடைய லைஃப் என்ன பண்ணிக்கணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன்னொரு சகோதரனை கம்பேர் பண்றதோ, இன்னொரு சகோதரோடைய அந்த ஒரு அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை பார்த்து நம்ம அவங்க இப்படி இருக்காங்களே நம்ம எப்படி இருக்கிறது அப்படின்னு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, ஒரு புது சிருஷ்டி தன்னுடைய வாழ்க்கையில இருந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா வெளியே போகும். ஸோ 2 பாயிண்ட், அந்நியரையும் உபசரிக்கணும், அது எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல. 2வது பாயிண்ட், பண ஆசை இல்லாம இருக்கணும்ன்றார். ஏன் இதை சொல்றாருன்னா, அடுத்த ஒரு கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு புது சிருஷ்டி ஃபியூச்சரை குறித்து பிளான் பண்ணலாமான்னு கேட்கிறாரு. இப்ப நம்ம ஒரு புது சிருஷ்டி, நமக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, நமக்கு மனைவி இருக்காங்க, அம்மா அப்பா இருக்காங்க, இப்படி இருக்குன்னு எல்லா சத்தியத்துல இருக்கிறோம். எதிர்கால திட்டம்னு ஏதாவது நம்ம போடலாமா? ஆக்சுவலா நம்முடைய சகோதரர் இருக்கிற காலத்துல அவர் என்ன எழுதுறாருன்னா, இந்த வால்யூம் எழுதுனது கொஞ்ச நாள் கழிச்சு அவர் எழுதுறாரு, எங்களுடைய எதிர்பார்ப்பின்படி, அவருடைய ரைட்டிங்ஸ்ல அவரு பேசுறது, எங்களுடைய எதிர்பார்ப்பின்படி 1912 அப்புறமே மகா உபத்திரவ காலம் வந்துடுறதுனால இதெல்லாம் குறித்து நீங்க பெருசா என்ன பண்ணாதீங்க, பிளான் பண்ணாதீங்கட்டாரு. பட் அதெல்லாம் முடிஞ்சு இப்போ கொரோனா உபத்திரவத்தில் நம்ம இருக்கிறோம். இப்போ இருக்கிற நம்ம ஃபியூச்சர் பிளான் ஏதாவது நம்ம பண்ணலாமா? இப்போ நம்முடைய பையன் ஸ்கூல் போறான்னா, நம்ம பையன் காலேஜ் போகும்போது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணலாமான்னா கட்டாயம் பண்ணக்கூடாதுன்றாரு. அதுக்கும் ஒரு வசனம் கொடுக்குறாரு, பாருங்க, வாசிக்கலாம். இந்த கொரோனா டைம் வாசிங்க. மத்தேயு 6:34. மத்தேயு 6:34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். சோ இங்க அவர் என்ன கருத்து கொடுக்கிறாருன்னா, நம்முடைய சகோதரர், ஆகையால் நாளைக்காக, இதை குறித்து நம்ம அநேக பாடங்களை பார்த்துருக்கிறோம். நாளைக்கு என்ன நடக்கும்னு இன்னைக்கு உட்காந்து நம்ம யோசிச்சோம் அப்படின்னா கட்டாயம் என்ன ஆயிடும், நம்ம பேலன்ஸ் பண்ண முடியாது. நீங்க 2 காரியத்தையும் நான் அன்புக்குரிய சகோதரர்களே நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நாளைக்கு நமக்கு ஏதோ ஒரு காரியம் வேணும் அப்படின்னா கட்டாயம் இன்னைக்கு நம்ம பிளான் பண்ணி தான் ஆகணும், பிளான் பண்ண முடியாது. பட் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதை குறிச்சான கவலை நீங்க என்ன பண்ணிக்காதீங்க. அது கட்டாயம் தேவனுடைய சமூகத்துல நம்ம உண்மையா இருந்தா நடக்கும்ன்ற ஒரு ஞானமான சில முடிவுகள் இருந்தா போதுமே தவிர, நாளைக்கு என்ன ஆகும், நாளானைக்கு என்ன ஆகும், ஃபியூச்சர் என்ன ஆகும் சொல்லி ரொம்ப பிளான் பண்ணோம் அப்படின்னா அவர் சொல்லிட்டாரு, உங்கள் பொக்கிஷங்களை எங்க சேர்க்காதீங்க, பூமியில சேர்க்காதீங்க. நம்ம வழக்கமா எப்போ இதை குறிச்சுதான திங்கிங் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய அலுவலகம்னு சொன்னா நீங்க அலுவலகம்னு வச்சு, நம்முடைய அலுவலகத்துல இருக்கும்போது அடிக்கடி நமக்கு இந்த தாட் ப்ராசஸ் வரும். ஏன்னா நம்ம சகோதரர்களோட சத்தியத்துல இருக்கும்போது நம்மளுடைய ஃபியூச்சரை பத்தி பெருசா பிளான் வராது. இப்படியே இருந்து அப்படியே நம்ம இறந்து சபையாயிட்டா சந்தோஷம்ன்றோம். என்னைக்கு சகோதரர்களை பிரிஞ்சு நம்முடைய குடும்பங்களுக்கோ அல்லது நம்முடைய ஆபீஸ்க்கோ போகும்போது தான் அங்க இருக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு திடீர்னு ஃபியூச்சரை பத்தின ஒரு பயம் வரும். அது அட் ப்ரெசன்ட் இப்ப இருக்கிற கண்டிஷன்ல நிறைய பயங்கள் நமக்குள்ள இருக்கும். பட் இந்த டைம்ல தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு ஆலோசனை என்னன்னா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஏன் கவலைப்படாதீங்கன்றாருன்னா, அதுக்கும் பிப்ளிக்கலா 2 எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிச்ச வசனங்கள் தான். காகங்களை என்ன பண்ணிக்கோங்க, கவனிச்சு பார்த்துக்குங்க. அது ஏதாவது போய் கஷ்டப்பட்டு வேலை செய்தா அதுக்கு உண்டான சாப்பாடை நான் என்ன பண்ணிருக்கேன், அப்பப்போ கொடுக்குறேன். காகங்களை பார்க்கலும் நீங்க எப்படி இருக்கிறீங்க, விசேஷித்தவர்கள் இல்லைங்களா? ஒரு புது சிருஷ்டி பூமியில படைக்கப்பட்ட படைப்பா அல்லது பரலோகத்துல படைக்கப்பட்ட படைப்பான்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லணும்? ஒரு சகோதரர் சப்போர்ட் பண்றாரு. நம்ம இதுக்கு முன்னாடியே 2-3 பாடங்கள்ல இந்த கருத்தை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு புது சிருஷ்டி பூமிக்குரிய படைப்பே கிடையாது. அதனாலதான் அதுக்கு பேரு நியூ கிரியேஷன். கிரியேஷனுங்கிறது வேற, நியூ கிரியேஷனுங்கிறது வேற. அப்ப தேவனுடைய திட்டத்துல ஒரு நியூ கிரியேஷன். இன்னைக்கு நமக்கு எந்த பயம் இருக்கக்கூடாதுன்னா, ஃபியூச்சரை குறித்து பயம் இருக்கக்கூடாது, ஃபியூச்சர் பிளான் இருக்கக்கூடாது. அது தேவனுடைய சமூகத்தில் அது பாட்டுக்கு நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபியூச்சருக்கெல்லாம் பிளான் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம் பாருங்க. ஒரு 10 லட்ச ரூபா நம்ம சேமிச்சு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் நாளைக்கு நமக்கு ஃபியூச்சர், இதை வச்சுதான் இன்னொரு 5 வருஷத்தை நான் ஓட்டலான்னு இருக்கேன் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணோம்னா இது தேவனுடைய பார்வையில பிரீதியா இருக்குமா?
கட்டாயமா இருக்காது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒண்ணு பிளான் பண்ணுவோம், வசனம் இருக்கு, நான் என்ன நினைக்கிறேனோ நான் நிர்ணயித்தபடியே அது நடக்குன்றார் தேவன். நாளைக்கே நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துடுது, ஏதோ உடல் ரீதியா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் 15 லட்சம் செலவு பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? அப்போ நம்ம கையில எதுவுமே இல்லை, எல்லாமே தேவன் பார்த்துக்குவாரு. நம்ம ஞானமா தேவனுடைய சமூகத்துல நமக்கு என்ன டே டு டே லைஃபுக்கு என்ன தேவன் கொடுக்குறாரோ அதை பேலன்ஸ் பண்ணு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் காகத்தை கொடுக்குறாரு. ரெண்டாவது நமக்கு தெரியும், காட்டு புஷ்பங்களை நீங்க என்ன பண்ணுங்க. அந்த மாதிரி அழகு சாலமன் கூட என்ன பண்ணல, ட்ரெஸ் போடல. இப்ப இதுக்கெல்லாம் வந்து யார் பராமரிக்கிறதுனா தேவன் சொல்றாரு, நான் தான் பராமரிக்கிறேன். அப்போ என்ன நம்பி நீங்க என்னுடைய குமாரனுக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்து எனக்காகவே உண்மையும் கற்புள்ள ஒரு கன்னிகையா நீங்க வாழும்போது உங்க லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயமுமே தேவன் சொல்றார் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் நடக்குது. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எதா இருந்தாலும் நம்ம எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. நம்ம சபையாக இருக்க என்னமோ தேவன் அதை தான் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பார். ஒருவேளை நம்ம பினான்சியலா ரொம்ப கீழே விழுகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா நம்ம சீக்கிரம் சபையாக இருக்கு தேவன் ஏதோ ஒரு ஏற்பாடு பண்றாரு. ஒருவேளை நம்முடைய குடும்பத்துல ஏதோ ஒரு லாஸ் ஆகுது, யாரோ ஒருத்தர் இறக்குறாங்க அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா இதை கூட நெகட்டிவா பார்த்துட்டு கூடாது. நம்ம சபையாக இருக்கு தேவன் சில பாடுகள்ல உபத்திரவங்களை நமக்கு அனுமதிக்கிறார். நம்ம என்ன பண்ணிக்கணும்னா சபையாகிறது தான் டார்கெட்டா இருக்குன்னு நம்ம பண்றோம். ஸோ இது வந்து ரெண்டாவது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம், எல்லாருக்கிட்டையும் யோகியமான விஷயத்த பண்ணணும். கடன் முடிஞ்ச அளவுக்கு வாங்காம இருக்கிறது நல்லது. யாராவது நம்முடைய சகோதரர்கள் ஒருவேளை நம்ம கிட்ட பணம் இருக்கும்போது கடன் கேட்கறாங்க அப்படின்னா எந்த எக்ஸ்பெக்டேஷன்ல கொடுக்கணும்னா திருப்பி அவங்க கொடுக்கலனாலும் பரவாயில்லங்கிற ஒரு அடிப்படையில் கொடுக்கலாங்கிறது பார்த்தோம். ஸோ ஃபியூச்சரை குறிச்சுதான ஒரு கவலையும் ஒரு பயமும் நம்ம யாருக்குள்ளேயும் இருக்கக்கூடாது. நம்ம எவ்வளவுதான் பிளான் பண்ணாலும் அந்த ஒரு பேரபுள்ள சொன்ன மாதிரி தான் இல்லைங்களா, மதிகேடனே இன்று ராத்திரியிலே உன்னுடைய ஜீவன் உன்னை விட்டு எடுபடுச்சுன்னா நீ சேமிச்சதெல்லாம் எங்க போகும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கிறோம். ஸோ வாசிக்கலாம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள், ஆவியிலே அனலாய் இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். சோ இங்க நம்முடைய சகோதரர் கொடுக்கிற பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள். ஏன் அசதி வரும்? எப்போ ஒரு புது சிருஷ்டிக்கு அசதி, புது சிருஷ்டிக்கு வராது, நமக்கு எப்போ அசதி வரும்? சோம்பல், ஒரு வகையான மனசோர்வுன்னு கூட சொல்லலாம். எப்போ வரும்? நீங்க எப்படி நீங்க நம்ம யோசிச்சு பார்த்தாலும் எங்க வந்து நிக்கும் தெரியுங்களா? பினான்ஸுங்கிற ஒரு பாயிண்ட்ல வந்து நிற்கும், இல்லைன்னா ஏதோ ஒரு மனக்கவலையில வந்து நிற்கும். ஏதாவது நம்ம பண்ணிட்டே இருப்போம், தேவன் நம்மளை அபரிவிதமா ஆசீர்வதிப்பாருன்னு நினைப்போம். பட் நம்முடைய லைஃப்ல கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகிட்டே இருக்கு, டவுன் ட்ரெண்ட் ஆகும். அப்படி டவுன் ட்ரெண்ட் ஆகும்போது நம்ம என்ன நினைச்சுப்போம்னா கொஞ்சம் சோர்வாகும். அவர் சொல்றாரு, சோர்வு ஆகாதீங்க, இதை அனுமதிக்கிறது நான் தான். ஆவியில நீங்க எப்படி இருங்க, அனலா இருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. ஸோ இதை குறித்து நம்ம படிக்கலாம் பாருங்க. ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாலிபன் வந்தாரு, நல்ல பணம் சேகரிச்சிருந்தாரு. அவர் நியாயப்பிரமாணத்தை முழுக்க என்ன பண்ணாரு, கற்று தேர்ந்தாரு. நியாயப்பிரமாணம் முழுக்க கற்று தேர்ந்தாரு. ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நான் எல்லா கற்பனையும் கை கொள்றேன், இன்னும் என் இடத்துல ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க, நான் நித்திய ஜீவன் உடனடியே என்ன பண்ணணும், சுதந்திரிச்சுக்கணும். என்கிட்ட ஏதாவது குறை இருக்காங்க போது இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொன்னார். இந்த பாயிண்ட் இன்னைக்கு நம்ம கிட்ட இயேசு கிறிஸ்து சொன்னா நம்மளால பண்ற அளவுக்கு நமக்கு மனசு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த புது சிருஷ்டியோடைய அந்த ஒரு லைஃப் ஸ்டைல்ல கொஞ்சம் மேல போயிட்டு இருக்கணும். எல்லாம் ஓகேப்பா, உங்ககிட்ட இருக்கிறத வித்து நீ என்ன பண்ணு, தரித்திரத்துக்கு. இப்ப நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணுங்க, இயேசு கிறிஸ்து ஒருபோதும் நம்மளை அப்படி கேட்க போறது இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம திங்க் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட இப்ப இருக்கிறத வித்து இன்னொரு சகோதரனுக்கு கொடுக்கணும்னு இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நைட் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு நீங்க நினைக்கலாம் உங்களுக்கு ஒண்ணு இல்லை, நீங்க என்ன வேணா சொல்லுங்க இருந்தா சொன்னாருன்னா நம்ம உடனே மனமும் வந்து இந்த ஒரு காரியத்தை பண்ணிடுவோம். இந்த ஐஸ்வர்யமுள்ள வாலிபனுடைய நிலைமை இன்னைக்கு யாருக்குள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பாடம் பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா ஒருவேளை நமக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும். அவர் சொல்றாரு, உங்ககிட்ட இருக்கிறத வித்து நீ என்ன பண்ணு, இன்னொரு தரித்திரனை கொடுத்துட்டு நீ என்ன ஃபாலோ பண்ணுன்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்றதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னன்னா, தன் கிட்ட இருக்கிறத முழுமையாக அர்ப்பணம் செய்கிறவங்கனால மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணும். பட் நம்ம அதெல்லாம் சரின்னு சொல்லி ஞானஸ்தானம் எடுத்து உள்ள வந்தாச்சு. பட் இன்னமும் நமக்குள்ள அந்த ஒரு மன தயக்கம் இருந்துச்சுன்னா இந்த வசனம் தான் நமக்கும் என்ன பாத்தீங்கன்னா அப்ளிகபிள் ஆகும். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மேலும் ஐஸ்வர்ய
ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஐஸ்வர்யவானுக்கு உண்டான ஒரு காரியம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? நிறைய பேர்டனை தனக்குள்ள வச்சுட்டு ஒருத்தர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. யார் பேர்டன்லெஸ்ஸா ஃப்ரீயா எல்லாமே எனக்கு இருக்க எல்லாமே தேவனுக்கு தாங்க, நாளைக்கே தேவன் கேட்டால் நாங்கள் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு ஃப்ரீ லைஃப்ல ஒருத்தர் வாழ்றாங்க அப்படின்னா கட்டாயம் அவங்க இந்த குவாலிஃபிகேஷன் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா மேலே போவாங்க. நம்ம பார்க்கணும். இன்னொரு வசனம் கூட இந்த ஒரு காரியத்தை குறித்து இன்னும் அந்த கணக்கு கேட்கும் எஜமான் பாடத்தில் நம்ம பார்த்துருப்போம். முதல்ல ஒரு ஊழியக்காரன் வருவார், 5 தாளந்து வாங்கியிருப்பாரு. பார்த்தீங்கன்னா இந்த பாடமே கொஞ்சம் சுருக்கமாக தான் நம்ம எடுக்கிறோம். சகோதரர் நிறைய பேஜஸ் எழுதியிருக்காரு. முதல்ல 5 தாளந்து வாங்கினவர் வருவார், நான் இன்னும் 5 என்ன பண்ணிட்டேன் சம்பாரிச்சிட்டேன். 2 வாங்கினவர் வருவார், இன்னும் 2 சம்பாரிச்சிட்டேன். கடைசியாக ஒருத்தர் வருவார், என்ன பண்ணன்னு சொல்லுவாருன்னா, நான் சீலையில நீ போய் பேங்க்ல போட்டாவாது என்ன வந்திருக்கும், வட்டி வந்திருக்கும் அப்படின்னா அங்கேயும் இயேசு கிறிஸ்து ஒரு பாயிண்ட்டை வலியுறுத்துறாரு, ஏதோ ஒரு ஒர்க்கை நீ என்ன பண்ணுன்றாரு. இப்போ அந்த 5 வாங்கினவரும் 2 வாங்கினவரும் எஜமான் வர்றக்குள்ள நான் நிறைய சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்களா? பண்ணியிருக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்கன்னா தன்னுடைய முழு பலனை, தனக்கு என்ன திறமை இருக்கோ, தனக்கு என்ன வருதோ அப்படியே அதை எஃபர்ட் அங்கே போட்டிருப்பாங்க. அதனாலதான் அவங்க டபுள் த ஒரு இது வந்து கிடைக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஒருத்தர் வேலையே செய்யாமல் இருந்துட்டு பலன் எதிர்பார்த்தாருன்னா கிடைக்குமானா கிடைக்காது. அப்படி பலன் வாங்கின ஒருத்தரை பார்த்து இயேசுக்கு சொல்ற ஒரு வசனம் தான் இது. வாசிக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள், அந்த ஷாவர்ல கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி, சந்தோஷத்துக்குள் என்ன பண்ணுவேன்னா பிரவேசி என்றாருன்னா கொஞ்சத்துல உண்மையா இருக்கிற பாயிண்ட் தான் நம்ம பர்டிகுலரா எடுக்கிறோம். ஒரு புது சிருஷ்டிக்கு மிக 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 அவசியமான ஒரு கேரக்டர்னு பாத்தீங்கன்னா இந்த கொஞ்சத்தில். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பாவம், பெரிய பெரிய தவற ஒருபோதும் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா பண்ண மாட்டோம். பட் சின்ன சின்ன விஷயத்துல என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் இதுதானே. நான் சொன்ன பாரு எக்ஸாம்பிள், ஒரு ஆபீஸ்ல இருந்து ஒரு A4 ஷீட்டை நம்ம வீட்டுக்கு கொண்டு வர மாதிரி வச்சு, அது என்ன 1 ரூபா வருமா? 1 ரூபா கொடுத்து நம்மளால வாங்க முடியாதா? அநேக முறை நம்மளே தெரியாம கூட இந்த நம்ம தவறை நம்ம பண்றோம். பட் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு சட்டத்தின் அடிப்படையில பார்க்கும்போது இது என்னவா மாறுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மீறுதல் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் பார்க்கணும். அப்ப கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா அநேகத்தில் அதிகாரியை வைப்பாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்கு என்ன பண்ண பேசி. ஸோ இப்போ வேலை செய்யற விஷயத்துல பிரச்சனை இல்லை, செய்யற விஷயத்துல எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் அவர் வலியுறுத்துறாரு. அடுத்து ரொம்ப முக்கியமா ஒரு புது சிருஷ்டிக்கு உண்டான பூலோக கடமைகள்ல நம்ம நிறைய பார்த்தோம். யோகியமானதை செய்யணும், கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது குறித்து நம்ம பார்த்தோம். ஃபியூச்சர் குறித்து பெருசா நமக்கு ஒரு பிளான் வேணாம். ஏன்னா நம்முடைய சகோதரர் எழுதும் போதே சொல்லிட்டா அன்னைக்கே மகா உபத்திரவ காலம் அவங்க எதிர்பார்த்தாங்க. பட் நமக்கு தெரியும் இந்த கொரோனாக்கு அப்புறம் தொடர்ந்து இந்த உபத்திரவம் தான் பூமி முழுக்க இருக்க போகுது. இப்போ உட்காந்து நம்ம ஃபியூச்சருக்கு பெருசா பிளான் பண்ணோம் அப்படின்னா கட்டாயமாக அது டோட்டலா நம்ம பண்ணக்கூடாது, பண்ணா வேஸ்ட்டுங்கிறார். இப்ப புது சிருஷ்டியுடைய பூலோக கடமையில அடுத்த முக்கியமான ஒரு கடமை என்னன்னா குடும்பம். நல்ல சத்தியத்துல ஓடிட்டு இருக்க தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஒருவேளை குடும்பத்துல சரியானபடி நம்முடைய நடத்தை இல்லை அப்படின்னா நம்ம சபையா மாற முடியும். இப்போ உதாரணத்தை எடுத்துங்க. ஒரு சகோதரன் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு சகோதரன் சபையில பர்ஃபெக்ட், பட் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, அவர் சபையா வரோம். ஒருவேளை நம்மளை உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா கட்டாயம் இல்லை. அப்போ புது சிருஷ்டிக்கு பலவித கடமைகள்ல பூமியில தனக்குன்னு கொடுக்கப்பட்ட குடும்பத்திலையும் சில கடமைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா இருக்குது. இதை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது கூட தன்னுடைய வீட்டை விசாரிக்கணுங்கிறார். எப்படி விசாரிக்கணும்ன்றாருன்னா ஒரு உதாரணம் கொடுக்குறார். நம்முடைய சகோதரர் எறும்புடைய ஒரு பேசிக்கான ஒரு ஹேபிட் என்னன்னா வெயில் காலத்துல ஆகாரத்தை என்ன பண்ணும், சேமிச்சு வைக்கும். எதுக்கு? புது சிருஷ்டியே ஃபியூச்சர் பிளான் இல்லைன்றீங்க, எதுக்கு சேமிச்சு வைக்கணும் அப்படின்னா இதுதான் ஞானம்ன்றார். என்ன ஞானம்னா எறும்பை சேர்த்து வச்சு தான் மட்டும் சாப்பிட்றது இல்லை, அது ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி. இப்போ இங்க அதுதான் சொல்றாரு, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் குடும்பத்துல தலைவன்கிற முறையில சில ஞானமான காரியங்களை தன்னுடைய குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய, உதாரணத்துக்கு மனைவிக்குன்னு சில கடமைகள் செய்ய வேண்டியது இருக்கும். அவர் அப்படியே தன்னுடைய ரைட்டிங்ல பாத்தீங்கன்னா தமிழ் டிரான்ஸ்லேஷன்லேயே இருக்கும். காய்கறி வாங்கி கொடுக்கணும்னா காய்கறி என்னதான் பண்ணியாகும்? இல்ல நான் புது சிருஷ்டி,
ஃபியூச்சர் பத்தி பிளான் இல்லை, நீங்க சமைச்சா சமைங்க, இல்லை பட்னியா இருந்து அப்படியே நம்ம சபையாகலாம்னா முடியாது. இது ஒரு பேசிக் டிசிப்ளின். அப்புறம் புது சிருஷ்டி அதுக்கு உண்டான சோர்ஸ் என்ன பண்ணணும்னா ரெடி பண்ணணும். நியாயமான முறையில சில பணத்தை சம்பாதிக்கணும். அதுல தன்னுடைய குடும்பத்துக்குன்னு உண்டான சில விஷயத்தை என்ன பண்ணணும்னா செய்யணும். எப்படின்றாருன்னா எறும்ப கோட் பண்றார். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சோம்பேறியே, நீ எறும்பின் இடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். என்ன சொல்லிட்டாருன்னா ஒரு புது சிருஷ்டி யார் மாதிரி இருக்கணும்னு தேவன் எதிர்பார்க்காருன்னா எறும்பு மாதிரி. எப்படின்னா அது எப்படி ஞானமா செயல்படுதோ அந்த மாதிரி நம்ம இருக்கும். நம்ம வேலைக்கு போகாம இருக்கலாமா? நம்ம அடிக்கடி நம்முடைய சகோதரர்கள்லாம் கேட்குற ஒரே விஷயம், ஒருவேளை அந்த அளவுக்கு சோர்ஸ் நமக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பிரதர், நான் இன்னொரு 10 வருஷம் வேலைக்கு போகாமே சமாளிக்கிற அளவுக்கு சோர்ஸ் இருக்குன்னா தாராளமாக என்ன பண்ணலாம். அதாவது இன்னொரு சகோதரனுக்கு பேர்டன் உண்டாக்காம நம்ம இருக்க முடிஞ்சா இருக்கலாம். பட் தேவன் கொடுக்குற ஒரே அட்வைஸ் என்னன்னா வேலை செய்யலைன்னா தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க. அப்போ புது சிருஷ்டியோடைய பேசிக் டிசிப்ளின் ஃபேமிலியில் என்னன்னா அந்த குடும்ப தலைவன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவிக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் பெற்றோர்களாகட்டும் அவங்களுக்கு உண்டான கடமைகளை செய்யணும். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது இந்த வசனத்தை கோட் பண்றார். எப்படி சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தரம் வர ஆயத்தமாய் இருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களுடையதை அல்ல, உங்களையே தேடுகிறேன். சோ இங்க பவுல் கொரிந்தியருக்கு ரொம்ப எமோஷனலா சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க போய் ஊழியம் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம ஸ்லாங்ல சொல்லணும்னா இந்த ஆள் அடிக்கடி ஏதோ சத்தியம் சொல்ல வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, நம்ம கிட்ட பணத்தை வாங்கிட்டு போறாருங்கிற அளவுக்கு ஒரு மாதிரி அவங்க தவறான ஒரு எண்ணம் கொண்டதால ரொம்ப மனசு உடைஞ்சிட்டார். அவர் நிருபத்தில் என்ன எழுதுறாருன்னா, நான் 3rd டைம் வர்றேன்னு நான் ட்ரை பண்றேன், நான் உங்களுடையதே அல்ல, உங்களுடைய பொன் வெள்ளி பொருளுக்காக நான் வரல, நீங்க யாரும் தவறா எடுத்துக்க வேணாம், உங்களுடைய மனசுதான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இப்ப பவுல ஒரு பெற்றோர் மாதிரியும் கொரிந்து சபைய ஒரு குழந்தைகள் மாதிரியும் கம்பேர் பண்றார். வாசிங்க. பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். பாருங்க, பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல. இப்போ கம்பாரிசன், பிள்ளைகளுக்கு பெற்றார்களை என்ன பண்ணும், பெற்றோரும் நீங்க போட்டுங்க, பெற்றார்களை என்ன பண்ணும்னா பொக்கிஷங்கள். அப்போ ஒரு ஃபேமிலியில யார் கணத்துல ஜாஸ்தி இருக்கிறாங்களோ அவங்க தான் அது கீழே இருக்கவங்க என்ன பண்ணும், பொக்கிஷம் சேர்க்கணும். இங்க என்ன பேசிக் டிசிப்ளின்னா ஒரு குடும்ப தலைவன் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற மனைவி பிள்ளைகளுக்கு கட்டாயம் செய்ய வேண்டிய சகல கடமைகளை செய்யணும். ஒருவேளை இந்த கடமையை செய்யல அப்படின்னா சபையில கூட ஒரு பொறுப்புல என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அதை குறிச்ச வசனங்கள் கூட நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இது என்ன ஹெட்டிங் கீழே பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது சிருஷ்டி குடும்பத்துல என்ன கடமை சொல்லி. அடுத்து புது சிருஷ்டிக்கு தேவையில்லாத சில வேலைகள் இருக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்குற இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட், புது சிருஷ்டி ஃபியூச்சரு பிளான் இல்லைன்னு ஆயிடுச்சு, இன்ஷூர் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டுருக்காங்க. அவர்கிட்ட கேட்ட கேள்விகளாக தான் அவர் நிறைய ரைட்டிங்ஸ்ல என்ன பண்றாருன்னா கொடுத்தாரு. இன்சூர்னா எப்படி சொல்லலாங்க, நமக்கு புரியுற மாதிரினா எல்ஐசி, வேற என்ன இருக்குங்க, எனக்கு தெரிஞ்ச பிஎஸ்சிஎல் இந்த மாதிரிலாம் இருக்கு. போட்டிருந்தீங்கன்னா தவறெல்லாம் விட்டுருங்க. பட் தேவன் கொடுக்குற ஒரு ஆலோசனை இந்த மாதிரி பாலிசிஸ்லாம் நம்ம நிறைய அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணி ஃபியூச்சருக்காக பெருசாக பிளான் பண்ணலாமான்னா புது சிருஷ்டி பண்ணலாமான்னு கேட்கும்போது அவர் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, புது சிருஷ்டி பூமியை செட்டில் ஆக ட்ரை பண்ணுதா இல்லை செத்து உடனே சபையாக ட்ரை பண்ணுதா? அப்போ ஒரு ஹெல்த் பாலிசி ஒன்று போடணும், போடுறது தவறு இல்லை, ஓகேங்களா, போடணும்னு பிளான் பண்ணா இன்டைரக்டா என்ன நம்ம நாளைக்கு ஒரு எமர்ஜென்சின்னா அது என்ன ஆகும், யூஸ் ஆகும். அவர் என்ன சொல்றாருன்னா இதை நீங்க போடுங்கன்னு ஆரம்பத்தில் எழுதிட்டு நம்முடைய சகோதரர் கீழே எழுதும்போது நாளைக்கு ஒருவேளை இதெல்லாம் போடுறதுனால சமுதாயத்தில் உங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க, பைபிளை விட்டு மீறி செய்யற மாதிரி, அந்த மாதிரி சமுதாயத்துல சில ஃபோர்ஸ் வரும்போது நீங்க அதை விட்டு வெளியே வந்துருங்க. நீங்களா போய் உள்ள என்ன பண்ணிக்காதீங்க, மாட்டிக்காதீங்க. புது சிருஷ்டிக்கு ஃபியூச்சர் இல்லைன்னு ஆன பிறகு பிளைன் டெஃபினிஷன், ஃபியூச்சருக்கு உண்டான இந்த பாலிசிஸ் எல்லாம் பெருசா நீங்க என்ன பண்ணாதீங்க, இன்வால்வ் ஆகாதீங்க. ஒருவேளை நம்முடைய சகோதரர்கள் நம்ம நிறைய பேர் போட்டிருந்தா தவறல்ல, அதை தேவன் தவறுன்னு பர்டிகுலரா சொல்லல. நீங்க பிளான் பண்ணாதீங்க, ஃபர்தரா இன்னும் பேர்டன் நீங்க என்ன பண்ணிக்காதீங்கன்னா ஏற்றிக்காதீங்க. அது நாளைக்கு மேபி வேற ஒரு பிரச்சனையில கொண்டு போய் என்ன பண்ணலாம்னா நிறுத்தலாம் அப்படிங்கிறாரு. ஸோ ஒரு வசனம் கூட அது கொடுக்குறாரு, வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோ இந்த அசுத்தமானது அப்படிங்கிற பாயிண்ட்ல வரும்போது தான் இதெல்லாமே உலகத்தார் சமுதாய ரீதியா தன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு போடுறாங்க. பட் ஒரு புது சிருஷ்டி
நம்முடைய சகோதரர்கள் அடிக்கடி நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன, எப்போ நம்ம சாவோம், கரெக்டா இல்லைங்களா? ஐயோ நான் செத்துட்டா என் ஃபேமிலி யாரும் பார்த்துக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு புது சிருஷ்டிக்கு வரக்கூடாது. ஏன்னா புது சிருஷ்டி எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நம்ம செத்துட்டோம், நம்ம செத்து சபையானா ஒரு சபையான சகோதரனுடைய குடும்பத்தை தேவன் எப்படி பார்ப்பார்? அதை குறித்து தான் நம்முடைய சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கொஸ்டின் புக்லலாம் எழுதியிருக்காரு. ஃபேமிலி எந்த பேர்டனுமே, அதாவது எந்த ஒரு மன கவலையுமே ஒரு புது சிருஷ்டிக்குள்ள வரக்கூடாது. எல்லாமே ரோமர்ல படிக்கிற மாதிரி சகலமும் நன்மைக்கு ஏதுவாதான் தேவன் என்ன பண்ணாரு அனுமதிக்கிறார். இங்க சொல்லும்போது கூட அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டுன்னா இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் மாதிரி நீங்க போய் எல்லாத்துலயும் சிக்கொண்டு மாட்டிக்காதீங்க, அது எதுவுமே நமக்கு தேவையில்லைன்றார். லைனா சொல்லும்போது இந்த வகையான பாலிசிஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லை. என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க, நாளைக்கு ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனார்னா முதல்ல என்னதான் கேட்பாங்க? பாலிசி இருக்கா, அது வேற என்ன கார்டு இருக்கான்னு கேட்பாங்க, அவருடைய காப்பீட்டு திட்டம்லாம் இருக்கான்னு கேட்பாங்களே. இது எதுவுமே வேணான்னு சொல்றீங்களே அப்படின்னா, இதெல்லாம் தேவன் அனுமதிக்கிறார். நம்மளா போய் வாலண்டியரா மாட்டிக்கூடாது. ஃப்ரீயா ஒரு கார்டு கொடுக்குறாங்கன்னா வாங்கி வச்சுங்க, தவறல்ல. இதனால உங்களுடைய புது சிருஷ்டியோட லைஃப் என்ன ஆகக்கூடாது. இப்போ நம்ம போய் ஹாஸ்பிட்டல்ல போய் உயிர் பொழைக்கணுங்கிறது நம்முடைய ஏமா, ஹாஸ்பிட்டல் போற வழியிலே சாகணுங்கிறது நம்முடைய ஏமா? நம்ம ரொம்ப திங்க் பண்ணோம்னா அல்டிமேட் கொஸ்டின் அங்க வந்து நிற்கும். இல்ல எப்படியாவது என்ன பண்ணிருங்க, காப்பாத்திருங்க அப்படின்னு. கிறிஸ்துவுக்குள்ள ஒரு சுகந்த வாசனையான மரணம் வரணும் அப்படிங்கிறது தான் இங்க பாயிண்ட் அவர் சொல்றாருன்னு பார்க்குறோம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு புது சிருஷ்டிக்கு இருக்கக்கூடாத ஒரு காரியம், அந்நிய காரியங்களில் தலையிடுவது. இதை வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டைட்டில் கீழே இந்த ஒரு சப்கெட்டிங் கொடுத்துருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா மனசாட்சியில் தலையிடுவதுங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் கீழே அது வரும். ஸோ அந்நிய காரியம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு புது சிருஷ்டியா ஒரு சகோதரன் இருக்கிறாரு, இன்னொரு சகோதரன் இருக்காரு. ஒரு சகோதரன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாடத்துக்காக நான் வந்து என்னென்ன எடுத்துக்கிறேன், இன்னொரு உதாரணத்துக்கு வந்து இன்னொரு சகோதரன் எடுத்துக்கலாம். இப்ப என்ன மாதிரியே இன்னொரு சகோதரன் இருக்கணுங்கிறது எதிர்பார்ப்பு என்கிட்ட இருந்தா அது சரியா தவறா? இப்ப நான் ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கிறேன், என்ன மாதிரிதான் பக்கத்துல இன்னொரு சகோதரர் உட்காந்துருக்காரு, அவரு இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கறது சரியா தவறான்னு கேட்டீங்கன்னா 100% தவறு. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க, நான் வந்து எப்பவுமே வந்து அயன் பண்ணாத சட்டை போட்டு நான் ரொம்ப எளிமையா தான் இருப்பேன் அப்படின்ட்டு நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு புது சிருஷ்டி. இன்னொரு சகோதரர் வந்து டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு எப்பவுமே டையே போட்டிருக்காரு. இப்போ நம்ம எப்படி பார்க்க கூடாதுன்னா, அந்நிய காரியங்களில் தலையிடுவதுக்கு சிம்பிள் டெஃபினிஷன் என்னன்னா, நான் எப்படி சிம்பிளா இருக்கிறேன் என்ன மாதிரி அவர் என்ன பண்ணும், இது அந்நிய காரியத்தில் தலையிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு நார்மலான ஒரு கம்பெனியில் இருக்கிற ஒர்க்கர், அப்ப என்னுடைய ட்ரெஸ் கோட் எப்படிதான் இருக்கும், நார்மலா இருக்கும். இன்னொரு புது சிருஷ்டி ஒரு ஐடி கம்பெனியில வேலை செய்யுது, டக்கின் பண்ணாம டைப் போடாம கம்பெனிக்குள்ள போனா விடுவாங்க. அப்போ தேவன் எதை பார்ப்பாருன்னா அந்த சூழ்நிலையை தான் பார்ப்பார். ஸோ இந்த அந்நிய காரியத்தில் தலைவதை குறித்து பவுல் எல்லா நிருபத்திலையுமே கோட் பண்ணியிருக்கார். ஸோ சில வசனங்கள் மாத்திரம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரம் அல்ல, அளப்புகிறவர்களாயும் வீண் அலுவல் காரியங்களாயும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களாயும் இருப்பார்கள். சோ இந்த மனசாட்சியில் தலையிடுவது அல்லது அந்நிய காரியங்களில் தலையிடுவதுன்னு ஹெட்டிங் கீழே 3-4 வசனங்கள் அவர் கொடுத்தது எல்லாமே நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய என்ன பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு புது சிருஷ்டி தான் சபையாகணும் அப்படிங்கறதுக்கு உண்டான குவாலிபிகேஷனை வளர்த்துக் கொள்றதுதான் சபை ஐக்கியம், உலகம் எல்லாம் தேவன் கொடுக்குறாரு. இப்ப நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நான் சபையாகிறனோ இல்லையோ அவர் கரெக்டா இருக்கிறாரா இல்லையா, அதான் அங்க சொல்லும் போது சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல அளப்புகிறவர்களாயும் வீண் அலுவல் காரியங்களாயும். ஸோ இன்னும் சில வசனங்கள் கொடுக்குறாரு. உங்களுக்கு வசனங்கள் படிக்கும்போது என்னுடைய கருத்து புரியும். ஸோ வாசிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாயாவது. பாருங்க, இந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் பின்னாடி வர வசனம் ஈக்குவலா இருக்கும். கொலைகாரனாவது, திருடுகிறவனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது, பாடுபடுகிறவனாயாவது இருக்கக்கூடாது. அப்போ நமக்கு கிறிஸ்துவ நிமித்தமா அநேக பாடுகள் உபத்திரவங்கள் வருது. எப்படி வந்துடக்கூடாதுன்னா, தேவையில்லாத காரியத்துல நான் போய் மூக்க நுழைச்சு அதன் நிமித்தமா எனக்கு என்ன இருக்கக்கூடாது, பிரச்சனை. அதான் சொல்றாரு, கொலை பாதகம்னா தெரியும், ஒரு சகோதரருடைய இமேஜை நம்ம டேமேஜ் பண்ணா அதன் நிமித்தமா நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இது கிறிஸ்துவ நிமித்தமா பாடுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. 2வது, திருடனையாவது.
நம்ம திருடுறோமா? ஆக்சுவலாக இந்த புது சிருஷ்டி வால்யூம் நம்ம வாசித்து பார்க்கும்போது எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. நம்ம இங்கே இருக்கிறோம்னா கை தெரிய மாட்டேங்குது. இங்கே இருக்கோம்னா வால்யூமில் இருக்கிற கான்செப்ட்லாம் கொஞ்சம் இங்கே இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருடு அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் அறவே இல்லை. பட் இங்கே திருடனா யாவதுன்னு ஏன் எழுதுறாருன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு துணியை வந்து வாங்கணும் கடைக்கு போய், அதை பற்றி கடைசியாக டாபிக்லேயே வந்துடுது. ஈவினிங் மீட்டிங் இருக்கு, 7 o'clock மீட்டிங்னு வச்சுக்கோங்களேன். 6:30 வந்து நான் ஒரு சகோதரை கூட்டிட்டு ஷாப்பிங் போறேன். இது சரியா தவறா? ஏன் அப்படின்னா, அந்த சகோதரனுடைய பலியின் ஜீவியத்தின் நேரத்தை நான் என்னுடைய சுயநலத்துக்காக என்ன பண்றேன்? திருடுறேன். இது ஒரு புது சிருஷ்டி பண்ணவே கூடாது. புது சிருஷ்டி பண்ணாது, அந்த அழைப்பில் இருக்கிற நம்ம அறவே பண்ணக்கூடாது. அதாவது திருடுறது பொல்லாங்கு செய்தவனையாவது, அதுக்கு டெஃபினிஷன் தெரியும். அடுத்தது அந்நிய காரியங்களில். ஸோ அந்நிய காரியம்ன்றது ஒன்றும் இல்லைங்க, நமக்குன்னு தேவன் கொடுத்த அந்த ஒரு காரியத்தை விட்டு வேற எதை பத்தி நம்ம யோசிச்சாலும், நம்ம இன்னொருத்தரை பார்க்கறதுனால அவர் சபையாயிருவாரா? கட்டாயம் ஆக மாட்டாரு. அப்ப தேவன் கொடுக்குற எல்லா வசனங்களுமே முதல்ல யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தான். இதை குறித்து பவுல் இன்னமும் ஒரு படி மேல எழுதுறாரு பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:12. 1 தெசலோனிக்கேயர் 4:12. நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதியில் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேவன் கொடுக்குற கவுன்சிலிங். ஒரு புது சிருஷ்டி எப்பவுமே எப்படி இருக்கணும்? எங்க கண்ணு முன்னாடி அவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது, அப்போ நான் அமைதியாக தான் இருக்கணுமா? அங்கதான் நீங்க இயேசு கிறிஸ்து எக்ஸாம்பிள் வச்சுக்கணும். எல்லாமே அநியாயம், இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரு? அதான் உங்க பாயிண்ட். அடுத்தது, உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும். பிரச்சனையே எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு ஆப்போசிட்டா நம்ம நடக்கிறதுனாலதான். உங்கள் சொந்த அலுவல்னா நமக்குன்னு உண்டான வேலைகளை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா பார்க்கவும். உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லி. சோ பவுல் கொடுக்கக்கூடிய பிளைன் அட்வைஸ் நம்முடைய சகோதரர் கூட இந்த வசனத்தை எப்படி கோட் பண்றாருன்னா, வீண் அலுவல் அந்நிய காரியத்துல எப்ப நம்ம தலையிடுவோம்னா, இதுல ஏதாவது நமக்குள்ள பிரச்சனை இருந்தா கட்டாயம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா தலையிடுவோம். சோ இதை குறித்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாம் வரியிலே சொல்லிட்டார். ஒரு புது சிருஷ்டி இன்னொரு புது சிருஷ்டியை பார்த்து நான் உன்னை சபையாக்குறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? பிரச்சனை என்னன்னா, முதல்ல நம்மளே என்ன ஆகல, இன்னும் அந்த ஒரு தகுதிக்கு வரல. இது நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், பட் பிரதர் கோட் பண்ணியிருக்காரு, அப்படியே வாசிச்சிடலாம். மத்தேயு 7 3 மற்றும் 4. மத்தேயு 7 3 மற்றும் 4. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்று. சோ அவர் கிளியரா சொல்றார். ஒரு புது சிருஷ்டி இப்ப வந்து நான் இருக்கிறேன், நான் இன்னொரு சகோதரருக்கு ஏதோ நான் சொல்றேன் அப்படின்னா, அவர் சொல்றாரு, உன் கண்ணுல என்ன இருக்கு? ஒரு பெரிய தூண் இருக்கு, பெரிய அழுக்கு இருக்கு, நீ இன்னொருத்தரை பார்க்கிறது என்ன? அடுத்தது 4. இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று சொல்லுவது எப்படி? சோ எங்க பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அந்நிய காரியத்தில் தலையிடுதுங்கிற டைட்டில் கீழே ஏன் அதை கொடுக்குறாருன்னா, ஒரு புது சிருஷ்டி தேவையில்லாத அந்நிய காரியத்துல ஒருபோதும் என்ன ஆகக்கூடாது, தலையிடக்கூடாது. ஏன்னா இப்ப நம்ம வாழக்கூடிய இந்த கடைசி நாட்கள்ல சபையுடைய அழைப்பு க்ளோஸ் ஆகிற ஸ்டேஜில் இருக்கிறோம். இப்ப நம்ம கிட்ட என்னென்ன குறைகள் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அமைதலோடு திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலம். ஒருவேளை இன்னொரு சகோதரருக்கு ஒரு பிரச்சனைன்னா அவர் சொல்றாரு, முதல்ல நம்மளை கிளியர் அவுட் பண்ணிட்டு நம்ம போய் அங்க சொல்லணும் அப்படின்றாரு. சோ தொடர்ந்து அதுல 5வது வசனம் கூட படிச்சிடலாம். 5. மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். ஒருவேளை அந்த கேரக்டர் எனக்குள்ள இருக்குன்னா தேவன் சொல்றாரு, நீ நடிக்காதன்ற. கரெக்டா இல்லைங்களா? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற என்ன பண்ண உக்கிரத்தை எடுத்து போடு. ஸோ இது எந்த தலைப்பின் கீழே பார்க்குறோம்? ஏன்னா வசனம் படிச்சாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்நிய காரியம். அப்போ புது சிருஷ்டிக்கு நிறைய கடமைகள் இருக்கு. எல்லார் முன்னாடியும் யோகியமானது செய்யணும். முடிந்த வரை கடன் வாங்காமல் இருக்கிறதுனாலது. ஒருவேளை கடன் வாங்குறோம், இல்லை வேற பிஸ்னஸ் பண்றோம், வாங்கி தான் ஆகணும் அப்படின்னா அதை அடைக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? ஒரு பேக்கப் சோர்ஸ் இருந்தா நீங்க வாங்கன்னு அட்வைஸ் கொடுக்குறாரு. காரணம், இங்க கடன் வச்சுட்டு நம்ம சபையாக முடியாத நம்ம பார்க்குறோம். 3வது ஒரு காரியம் வந்து பாத்தீங்கன்னா, அப்படி கடன் வாங்கினதுக்கு அடுத்த ஒரு ஸ்டேஜ் வீடுகள்ல ஒரு குடும்ப தலைவனா. அதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட் பார்த்தோம். என்ன பார்த்தோங்க, எனக்கு மறந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் கடன், ஃபர்ஸ்ட் வந்து யோகியமானது செய்யறது, அப்புறம் கடன், சேவிங்ஸ், ஓகே, எதிர்கால நோக்கம். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பாக்குற பாயிண்ட். அதுக்கப்புறம் இப்ப பார்த்தது என்னன்னா அந்நிய காரியத்துல தலையிடுறது. ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா அது நம்ம பண்ணக்கூடிய ஒரு காரியம் தான் இப்ப பாக்குற டைட்டில், தேவனை துதிப்பதும்
இது புது சிருஷ்டிக்கு இருக்கவே கூடாது. இதுக்கு முன்னாடியே வசனம் பார்த்தோம், நீங்கள் அமைதல் உள்ளவர்களாய். ஸோ நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். என்ன வசனங்க? தேவனை துதிப்பது மனுஷனை செவிப்பதுனாவே யாக்கோபு தான். வாசிங்க, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5-6 வசனம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6ஆம் வசனம். அப்படியே நாவானது சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. 6ஆம் வசனம். நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. சோ இது நம்ம இதுக்கு முன்னாடி நிருபம் பார்க்கும் போதே பார்த்தோம். இந்த நாக்கு தான் நம்ம சபை ஆக மாட்டோமாங்கிறத என்ன பண்ணுது நம்முடைய சரீரத்துல தீர்மானிக்கும். யோசிச்சு பாருங்களேன், இந்த நாவனால நம்ம பேசக்கூடிய பேச்சு எங்க இருந்து வருது? ஃபர்ஸ்ட் மைண்டு. அப்போ மைண்டு நம்ம கரப்ட் ஆயிடுச்சுன்னா அது ஏதோ ஒரு நாள் நம்ம வாயிலிருந்து என்ன ஆயிரும்? வார்த்தையா வந்துடும். அப்போ மைண்டு கரப்ட் ஆச்சுனாவே இயேசு கிறிஸ்துவோட பிரமாணம் சொல்லுது, ஒரு ஸ்திரீயை நீ இச்சையோடு பார்த்தாலே அந்த ஸ்திரீயோட நீ என்ன ஆயிடுச்சு? தவறா நடந்து கொண்டதுக்கு ஈக்குவல்னா, அப்போ மைண்டு கரப்ட் ஆனா எங்க தெரிஞ்சிடும் பாத்தீங்கன்னா நம்முடைய நாவல தெரிஞ்சிடும். இந்த நாவை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம் சகோதரர் எழுதுறாருன்னா, தேவனை துதிக்கிறோம். அடுத்தாங்க, சபை கூடி வரும்போது சகோதரோட அன்பா பேசுறதாகட்டும், நம்ம சத்தியங்கள் பரிமாறுறதாகட்டும், பாட்டு பாடுறதாகட்டும், கொஞ்சம் அந்த பக்கம் போய் இன்னொரு புது சிருஷ்டியை பார்த்து அந்த புது சிருஷ்டி சரியில்லை, அவர் நடந்துக்கிறதே சரியில்லை, இந்த வீண் அலுவல் நமக்கு வேணாங்கிறாரு. ஏன்னா இந்த வீண் அலுவல்களை பார்க்கறதுக்கு தேவன் சபையில சிலர் என்ன பண்ணியிருக்காரு? நியமிச்சிருக்கிறாரு. அவர்கள் அதை என்ன பண்ணுவாங்கன்னா பார்ப்பாங்கன்றோம். ஸோ தேவனை துதிக்கிற இந்த பாயிண்ட் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க வேணாம். தேவனை துதிக்கிறோம், மனுஷனை சபிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ஸோ நமக்கு டைம் கிடைச்சது அப்படின்னா மனுஷனை தயவு செஞ்சு இனிமேல் என்ன ஆகிறதுங்க, சபிச்சிடாதீங்க, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணலாங்கிறார். வாசிக்கலாம். இது எந்த தலைப்பின் கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது சிருஷ்டியோடைய சமுதாய கடமைகள் கீழே வருது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். இப்ப நம்முடைய விசுவாச குடும்பத்தாருக்கு நம்ம எந்தெந்த வகையிலலாம் நன்மை செய்யலாம் தெரியுங்களா? அந்நிய காரியத்துல தலையிடாம இருந்தா கூட அது விசுவாச குடும்பத்துக்கு செய்யற ஒரு நன்மை தான். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திரும்பி அதே ஒரு பாயிண்ட் சொல்றேன். ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு எந்த வகையிலலாம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியலாக பண்ணலாம், ஸ்பிரிச்சுவலாக பண்ணலாம். அந்த சகோதரன் நல்லா வளரும் போது, பிரதர் நீங்கள் சூப்பராக வளர்றீங்கன்னு சொல்லாமல் இருந்தாவே போதும், அவர் என்ன அவர் ஆட்டோமேட்டிக்காக ஒருவேளை அவர்கிட்ட போய் பிரதர் நீங்கள் வளர்றீங்க, நீங்கள் நல்லா ஃபேமஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு ஏதாவது சொல்லும்போது அந்த சகோதரர் என்ன ஆயிடுவார்? இங்கே நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதானா டைம் இல்லாத ஒரு லைஃப் தான் யாரும் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள். பட் எப்பெல்லாம் நம்ம டைம் அலாட் பண்ணுறோமோ அந்த டைமில் யாருக்கு தான் ஒர்க் பண்ணணும்னா, நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, அந்த ஃபேமிலி வேறு எதுவும் இல்லை, நம்ம ஃபேமிலி இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மகிட்டே கேட்குறாங்க, நமக்கு சொந்தம் யாருன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? டக்குன்னு ஸ்பாட்டில் நமக்கு என்ன வரும்னா, நமக்கு சொந்தக்காரங்களே நம்ம சபை தான் அப்படிங்கிற ஒரு தாட் நமக்குள்ளே வந்துச்சு அப்படின்னாவே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை நம்ம சமுதாய கடமைகள் பயன் போக மாட்டோம். சமுதாயம்னாவே நமக்கு யார் தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய சகோதரர்கள் தான். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். அப்போ நமக்கு யாரு அம்மா, நமக்கு யாரு அண்ணா, நமக்கு யாரு தங்கச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த கூற்று ஒரு புது சிருஷ்டிக்கு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மட்டும்தான். அப்படின்னா இங்க யாவருக்கும் விசேஷமா அப்படின்னு பார்க்கும்போது இங்க சமுதாய கடமைங்கிற பாயிண்ட்ல கூட எங்கதான் வராங்கன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு சமுதாயம் எல்லாம் வெளியில விசுவாச வீடு தான் நமக்கு என்ன சொல்றாருன்னா நம்ம பேசிக். ஸோ நமக்கு ஃபேமிலி ஒன்று இருக்கு, ஃபேமிலின்னு இன்னொன்று இருக்கு. ஒன்று ஒரு புது சிருஷ்டியோடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட குடும்பம், அந்த குடும்பத்தையும் பராமரிப்பது யாருடைய வேலை தான். அப்ப நமக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்கு, நம்முடைய விசுவாச குடும்பம். எங்கேயும் ஒரு அப்பா இருக்காரு, இங்கேயும் ஒரு அம்மா இருக்காங்க இல்லைங்களா? நம்மளை வழி நடத்தக்கூடிய சகோதரர்கள், அது கீழே நம்ம எல்லாம் இருக்கும். அப்ப இந்த ஃபேமிலிக்கும் என்னதான் வசனம் சொல்லுதுன்னா, யாரெல்லாம் தேவனுடைய சத்தியத்தின்படி நடக்கிறாங்களோ அவங்க தான் தாயும் சகோதரன். ஸோ அடுத்து நம்முடைய சகோதரர் இன்னொரு பாயிண்ட் கொடுக்குறாரு. ஒரு புது சிருஷ்டியோடைய பூலோக கடமையில எல்லாரையும் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம லேக் ஆகும். எல்லாரையும் நம்ம கனம் பண்றோமா, இல்லை நம்ம பிடிச்சவங்களை மாத்திரம் கனம் பண்றோமா? எல்லாரையும் நம்ம யாராலும் எடுத்துப்போம்? சபையில் இருக்கிற எல்லா சகோதரர்களும். ஆஃபீஸில் நம்முடைய எம்டி
அல்லது நம்முடைய ஒரு மேனேஜர் டெய்லி போறியப்பா எனக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு போப்பா அப்படின்னா சொல்லுவோமோ சொல்ல மாட்டோம். அதான் அந்த மாதிரி சொல்றேன். அந்த மாதிரி சில பூலோக கடமைகள் நமக்கு இருக்கா இல்லைங்களா, பேசிக் டிசிப்ளின்ஸ் சொல்லுவாங்க. மற்ற எல்லாருமே பண்ணுவாங்க, நம்ம ஒரு வேலை பண்ணாம விட்டா அந்த டிசிப்ளின் நம்ம என்ன பண்றோம்னா மீறுறோம். இதுக்கும் வசனம் கோட் பண்றாரு. நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம இதை குறித்து வாசிச்சிருக்கோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17ஆம் வசனம். சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். 17ஆம் வசனம். எல்லாரையும் கனம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எல்லாரையும் என்ன பண்ணுங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சபையில் இருக்கிற சகோதரர்கள் தான், ஆஃபீஸ் தான், வீடு அப்படி இல்லை, யாரா இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான ஒரு கணத்தை கொடுக்கணும். எல்லாமே வசனத்துக்கு உட்பட்ட ஒரு காரியம், கணம் கொடுக்கணும். அடுத்தது பர்டிகுலரா கணம் கொடுத்தா கூட நம்முடைய அன்பு சகோதர இடத்துல என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அன்பு கூறணும். சோ தேவனுக்கு பயந்தாவே இது என்ன வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. இப்ப நமக்கு மேல இருக்கிற எம்டியை யாரு வச்சதுன்னு கேட்டா நம்முடைய பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா தேவன் தான். அப்ப அவருக்குன்னு ஒரு கணம் இருக்கும். ஒருவேளை நம்ம கணம் கொடுக்கலன்னா உயிர்த்தெழுதல்ல யார் வருவா? பூமியில அவர் வருவாரு. ஒருவேளை நம்ம சபை ஆயிருந்தோம் ஆக மாட்டோம் அப்படி இருந்தா, ஒருவேளை ஆயிருந்தோம்னா அவர் என்ன பண்ணுவாரு? என்னங்க தேவனை இவரை போய் சபையாக்கிட்டீங்க, ஆஃபீஸில் ஒழுங்கினோம். நான் என்னை பற்றியே சொல்லிக்கிறேன். ஆஃபீஸில் ஒழுங்கினோம், ஒழுக்கமா ரெஸ்பெக்ட் கொடுக்கறது இல்லை. இந்த மாதிரி ஒழுங்கினமா இருக்கிற ஒருத்தர் நீங்கள் சபையாக்கிட்டீங்களேன்னு தேவனை யாரும் ஒருபோதும் என்ன பண்ணியிருக்காரு? குற்றப்படுத்த முடியாது. அப்போ ஒருத்தர் சபை ஆகிறாரு ஒரு புது சிருஷ்டினா இந்த எல்லா பாயிண்ட்டுமே அவங்களுக்கு டிக் ஆகணும், எதுவுமே இன்ட்டு ஆயிடக்கூடாதுன்னு பார்க்குறோம். ஸோ தேவனுக்கு பயந்து இருக்கணும். ராஜாவை என்ன பண்ணணும்? சிஎம்க்கு சல்லிட்டு அடிக்கணும்ன்றாங்க. அடிக்கலாமா வேணாம்? நான் ஒரு புது சிருஷ்டி, அவருக்கு என்ன பண்ணணும்? அப்படி ஒரு ரூல் வந்துச்சு அப்படின்னா கட்டாயம் அந்த ரூலுக்கு என்ன பண்ணணும் சொல்றாருன்னா ஒபே பண்ணணும். இதுல நிறைய அரசியல் சம்பந்தமான காரியங்கள் கூட நம்முடைய சகோதரர் எழுதுறாரு. தேவையில்லாத அன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சபையை ஐக்கியத்துக்குள்ள வந்த பிறகும் சில பேர் அரசியல்ல நாட்டம் வச்சிருப்பாங்க போல இருக்கு. அவர் என்ன எழுதுறாருன்னா, இந்த வீண் அலுவல்கள் இந்த மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குலாம் ஒருபோதும் துணை போயிடாதீங்க. ஓட்டு போற விஷயத்துக்கு கூட என்னன்றாருன்னா, ஒருவேளை ஒரு சட்டமாக அவங்க கொண்டு வரும்போது நீங்க கட்டாயம் என்ன 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 ஓட்டு போட்டுதான். ஆனா ஓட்டு போடுங்கன்னு சட்டம் கட்டாயம் என்ன ஆகாது, வராது. ஏன்னா அது ஒரு தனி மனித ஒரு கோட்பாடு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து வாசிக்கிறோம். ரோமர் 13ஆம் அதிகாரம் இதுல இன்னும் டீடைலா சொல்றாரு. 7ஆம் வசனம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். நான் ஒரு புது சிருஷ்டிங்க, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். நான் தேவனுடைய பிள்ளை, நான் யாருக்கிட்டையும் தலை வணங்க மாட்டேன் அப்படின்னா எங்க ரூல் பார்த்தீங்கன்னா எல்லாமே பைபிள் வசனத்துக்கு உட்பட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ புது சிருஷ்டி கடன் வாங்கலாமான்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டோம் இல்லைங்களா? சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் நான்லாம் யாருக்கிட்டையும் கடன் வாங்குறதே இல்லை, கடன் வாங்கினாவே பிரச்சனை, 1 பைசா இன்னைக்கு என்னுடைய இதில் கடன் இல்லைன்னு சொல்லி. அது சரியா? கரண்ட் பில் எப்படி கட்டுறோம்? கவர்மெண்ட்டு கரண்ட் கொடுத்துருது, 500 ரூபா கடன்பா, டியூ டேட் எத்தனாம் தேதி கட்டிருன்றாங்க. இது கடனா இல்லையா? அப்படின்னா கடன் வாங்காம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பெருமை கிடையாது. கடன் வாங்காம இருந்தா சபை ஆயிருங்கிற அர்த்தம் கிடையாது. நம்மள தெரிஞ்சோ தெரியாமே சில விஷயங்கள் டியூ கட்டிட்டு தான் இருக்கிறோம். கரண்ட் பில்லு, தண்ணி பில் எல்லாம். இங்க விஷயம் என்னன்னா, நம்முடைய சக்திக்கு மீறி என்ன இருக்கக்கூடாதுன்னா போய் மாட்டிக்கூடாதுன்ற. அதான் அவர் சொல்றாரு, யாருக்கு பயப்படணுமோ அவங்களுக்கு பயப்படுங்க, யாரை கனம் பண்ண வேண்டியதோ அவரை கட்டாயம் என்ன பண்ணுங்கன்னா கனம். அப்ப எல்லாரையும் கனம் பண்ற பாயிண்ட்ல சபையின் பிள்ளைகளும் வருவாங்க, உலகத்தில் இருக்கிற சில ஆளுமைக்குரியவங்களும் வருவாங்க. ஒருவேளை அந்த ரூலுக்கு நம்ம அடிபடைய வேண்டிய சூழ்நிலை பைபிளை ஒட்டி இருந்துச்சுன்னா கட்டாயம் அங்கெல்லாம் நம்ம எதுவுமே பேசக்கூடாது, அவங்களுக்கு உண்டான கணத்தை கொடுத்துடணும் அப்படின்னு வந்துடுறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் கடைசியா நம்முடைய சகோதரர் கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி தீமை செய்கிறவங்கள நம்ம பார்த்து ஏதாவது என்ன சொல்றதுன்னா, ஏன் எவ்வளோ அநியாயம் இருக்குதுன்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லாதீங்கன்றார். எல்லாம் தேவன் பார்த்துக்குவாருன்றார். வாசிங்க சங்கீதம் 37 1 மற்றும் 2. 37ஆம் சங்கீதம் 1 மற்றும் 2ஆம் வசனம். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசு பூண்டை போல் வாடி போவார்கள். ஒருவேளை ஒருத்தர் தேவனுடைய நீதிக்கு அகைன்ஸ்டா ஒரு உலகத்தானோ ஒரு தேவனுடைய பிள்ளைய பண்றாங்க அப்படின்னா நீ கவலைப்படாத, எரிச்சல் அடையாத. புல் எப்படி கருகுமோ அந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆகும், கருகிறோம். ஸோ இன்னும் கடைசியாக நம்முடைய சகோதரர் இந்த ஒரு பாயிண்ட்டை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராக்டிக்கலாக இன்னொரு பாயிண்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ யாரும் கோச்சிக்க கூடாது.
நீங்கள் முடிஞ்சால் 6th வால்யூம் என்ன பண்ணுங்க இன்னைக்கு எடுத்து படிங்க. ஸோ அப்படி என்ன பிரதர் டாபிக் அப்படின்னா, விலை உயர்ந்த ஆடைகளை அணிதல். ஒரு புது சிருஷ்டி காஸ்ட்லியான ட்ரெஸ் போடலாமா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டால் நம்ம என்ன கொடுக்கலாம்? பிரதர், எனக்கு தேவன் வருமானம் கொடுத்துருக்காரு, நான் போடுறதுல ஒன்றும் அவர் வந்து போட வேணான்னு சொல்லல. பட் ஒரு புது சிருஷ்டியாக இருந்து நீங்கள் யோசிங்கன்றார். ஒரு புது சிருஷ்டி எக்ஸாம்பிளுக்கு நமக்கு புரியுற மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு 2000 ரூபா கொடுத்து ஒரு சட்டம் வாங்குறதுக்கும் ஒரு 500 ரூபா கொடுத்து ஒரு சட்டம் வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லைங்க? 500 ரூபா கொடுத்து சட்டம் வாங்கி போட்டு அந்த 1500 ரூபாவை சபையில் இருக்கிற ஒரு சகோதரனுக்கு உதவியாக கொடுக்கலாமா இல்லையா? இங்கே பாயிண்ட் அதான் அவர் மென்ஷன் பண்ணுறாரு, விலை உயர்ந்த ஆடைகளை அணிதல் மற்றும் ஆபரணங்களை அணிதல். என்னடா சகோதரர்களுக்கு உண்டானதே போட்டுருக்க நினச்சிக்காதீங்க, சகோதரர்களுக்கு உண்டானது இருக்குது. இந்த ஐட்டத்தில் ஏதோ ஒன்று நீங்கள் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இதை வந்து பண்ணலாமா ஒரு புது சிருஷ்டினா? இன்டெப்தா இதெல்லாம் ஒரு விஷயமா பிரதர் நீங்கள் நினைக்கலாம். பட் தேவன் நம்முடைய சகோதரன் மூலமாக கொடுத்த அந்த ஆலோசனை என்னன்னா, ரொம்ப டெப்த்தாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தப்புங்கிறார். ஏன் தப்பு அப்படின்னா, ஒரு புது சிருஷ்டிக்குன்னு சில ஒழுங்கு இருக்கு, இந்த ஒழுங்குல இதெல்லாம் அடி வாங்குதுன்றார். இப்போ இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனா இல்லையா? அவருக்கு எல்லா உரிமையும் இருந்துச்சா இல்லையா? அவர் நினைச்சிருந்தா பரலோகத்திலிருந்து வரும்போதே அவருக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸாக வாங்கிட்டு வந்துக்கலாமா இல்லையா? பண்ணாரா? அப்போ என்னன்னா, புது சிருஷ்டிக்கு எது பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பிடிக்காதுன்றாரு. புது சிருஷ்டியோட லிஸ்ட்ல காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸும் இந்த வகையான நகைகள், இந்த வகையான ஆடம்பரமான காரியம், ஆடம்பரத்தை கரெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, என்ன முக்கியமான டைட்டில் கீழே போகும்போது டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. என்ன டைட்டில் கீழே பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, விலை உயர்ந்த ஆடைகளை அணிதல். ஸோ இதை குறித்து நம்முடைய சகோதரர் கொடுக்க, ஏன்னா அவர் வந்து யூஎஸோடைய கல்ச்சரில் அவர் எழுதுறாரு. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வியாதி, கரெக்டாக இல்லைங்களா? பிராண்டட் தான் போடணும், வாழ்றதே பிராண்டட்ல தான் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த வகையான பிராண்டடுடைய நாட்டம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2000 ரூபா கொடுத்து வாங்குற இடத்துல 500 ரூபாய்க்கும் சட்டை கிடைக்குது. இந்த கொரோனால இன்னைக்கும் நம்முடைய சகோதரர்களுடைய சில டெஸ்டிமோனியஸை நான் கேட்டேன் ஃபோனில். பிரதர், மாதம் 6000 ரூபாய் இருந்தால் போதும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் எங்களால் எங்கள் ஃபேமிலியை ரன் பண்ண முடியுதுன்றாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி 25,000 நாங்கள் செலவு பண்ணோன்றாங்க, இன்டெரக்டாக சொல்கிறாங்க. அப்படின்னா சில சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது நம்முடைய தேவை இவ்வளோதாங்கிற தேவன் என்ன ஆகுறாருன்னா சுட்டி காமிக்கிறாரு. அப்போ இவ்வளவு ஆடம்பரமான ஒரு லைஃப் நமக்கு இல்லை, ஒரு புது சிருஷ்டிக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி யார் நிர்ணயித்து தன்னுடைய வாழ்க்கையை அந்த ஒழுங்குக்குள்ளே கொண்டு போகிறாங்களோ சீக்கிரம் இந்த டார்கெட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அச்சீவ் ஆயிடலாம். அதில் விலை உயர்ந்த ஆடைகளும் வரும், இந்த வகையான ஆடைகள். ஒருவேளை இதெல்லாம் நம்ம சேமித்து வச்சா இது நம்ம பரலோகம் கொண்டு போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டால் நம்ம என்ன சொல்லணும்? பதில் கட்டாயம் கொண்டு போகாது. இது பூச்சியும் துருவம் அளிக்கும். இதுக்கு பல பணக்காரங்களுடைய லைஃப்பை நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா எல்லாம் சம்பாரிச்சு வச்சுட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக போயிருதுன்னு பார்க்குறோம். ஸோ இதை குறித்து வசனம் வாசிச்சிடலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10ஆம் வசனம். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல். இந்த இடத்துல சகோதரர்களும் அப்படிங்கிற பாயிண்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சேர்த்துக்கலாம், ஓகேங்களா? 10ஆம் வசனம், தகுதியான வஸ்திரம். ஸோ தேவன் பேசிக்கா ஒரு புது சிருஷ்டிகிட்ட எதிர்பார்க்கணும்னா ஒரு தகுதியான வஸ்திரம், அது ரொம்ப எளிமையா. அடுத்தது ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். சோ நம்மளை அலங்கரிக்கிறது நம்ம போடுற உடையிலையோ இல்லைங்களா, நம்முடைய என்ன சொல்றதுன்னா நம்முடைய ஆபரணம் அல்லது நம்முடைய அலங்காரத்துல இருக்கக்கூடாது. அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு சாந்தமும் அமைதலும்ட்டார். இங்க பவுல் சொல்றாரு தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நற்கிரியைகள்னால தங்களை என்ன பண்ணிக்கணும்னா, அப்போ ஒரு சகோதரன் புது சிருஷ்டிங்கிறது அவர் போடுற உடையில தெரியக்கூடாது, அவருடைய கேரக்டர் சொல்லணும். இவரு புது சிருஷ்டி. அப்போ புது சிருஷ்டியில எர்த்லி ஆப்ளிகேஷன்ஸ், அதாவது பூமிக்குரிய கடமைகள்ல கட்டாய கடமை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ். இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல கூட ஒரு எளிமையை அல்லது ஒரு பேசிக் டிசிப்ளினை நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றார். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா பாயிண்ட்டையும் ரீகால் பண்ணிட்டு கடைசியாக ஒரு வசனம் வாசிச்சு இந்த பாடத்தை முடிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட் பார்த்தாங்க? இந்த எல்லா டைட்டிலுமே அந்த 14வது அத்தியாயத்தில் இருக்கு. நீங்க வீட்டில் போயிட்டு ஃப்ரீயா வீட்டில் தான் இருக்கீங்க, ரெஃபர் பண்ணி அப்படின்னா படிங்க. எல்லா சகோதரர் மாதிரி எனக்கும் அதே ஒரு வேர்டு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம், எல்லார்கிட்டையும் நம்ம யோகியமானதை செய்யறோமா? ஆஃபீஸில் எடுத்துக்கங்க, நம்மளை அனலைஸ் பண்ணுங்க, நம்ம கரெக்டாக இருக்குமா?
வீட்டில் எடுத்துக்கங்க, வீட்டில் கரெக்டாக இருக்குமா, சபை கூடுதல் வரும்போது கரெக்டாக இருக்கும். இதில் ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனையா கட்டாயம் என்ன பண்ணிக்கணும்னா மாற்றிக்கணும். ரெண்டாவது, நம்ம அதிகமாக கடன் வாங்குறோமா? அவர் சொல்றாரு, கடன் வாங்குற அளவுக்கு உங்க லைஃப் ஸ்டைலை கொண்டு போறது யாருன்னா நீங்க தான்றார். அப்ப நமக்கு எவ்வளவு வருமானம் வருதோ அந்த வருமானத்துல நம்முடைய வாழ்க்கையை எப்படியாவது என்ன பண்ணிக்கணும், அடக்கி கொள்ளணும் அப்படின்றாரு. ஸோ கடன் கொடுக்கலாமான்னா கொடுங்க, பட் திரும்பி வருங்கிற எதிர்பார்ப்புல யாருக்கு எந்த நன்மையும் என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்கன்றாரு. அடுத்தது, ஃபியூச்சர் குறித்து ஏதாவது பிளான் பண்ணலாமான்னு கேட்டா நம்முடைய சகோதரர் வசனத்தின் மூலமா கொடுக்குறதுன்னா, புது சிருஷ்டிக்கு ஃபியூச்சர் பூமியில் இல்லை பரலோகத்தில். அப்படின்னா ஃபியூச்சருக்கு ஏதாவது பாலிசிஸ் எல்லாம் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கூட நீடு இல்லை. நீங்களா போய் தேவையில்லாமல் என்ன பண்ணிக்காதீங்க, மாட்டிக்காதீங்க. நம்ம வாழ்றதே சாகர்க்காக தான் அப்படின்ற இல்லை, நாங்கள் அதெல்லாம் போட்டுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு தடையெல்லாம் சொல்ல. பட் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத அடிஷ்னல் பேர்டன் அப்படிங்கிறார். ஒரு புது சிருஷ்டி என்றைக்குமே அவங்க லைஃப் ஃப்ரீயாக இருக்கணுன்றார். இன்னைக்கு முடிஞ்சு நான் செத்துட்டேன்னா சபையாயிரணும். எனக்கு எந்த ஒரு வகையான உதாரணத்துக்கு நான் ஒரு 10,000 ரூபா கடன் வாங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அதை கட்டுறதுக்கு திராணி இல்லை. என் வீட்டில் போய் என்னதான் எல்லா பொருளும் எடுத்து போட்டாலும் அதை அடைக்கவே முடியாத அளவுக்கு அது 9,000 தான் வருது, இன்னும் 1000 ரூபா பெண்டிங் இருக்குன்னா நான் சபையாக முடியாது. ஏன்னா என்னுடைய அக்கௌண்ட் இங்கே என்ன ஆகலை, க்ளோஸ் ஆகலை. அப்படின்னா தேவையில்லாத அலுவலில் போய் நீங்கள் என்ன ஆயிடாதீங்கன்னா மாட்டிடாதீங்க. ஃபியூச்சர் பிளான் வேணான்றாரு. அடுத்தவர் சொல்லும்போது, ஒரு புது சிருஷ்டி பூமியில தனக்குன்னு கொடுக்கப்பட்ட குடும்பத்துல ஒரு கணவனா இருக்க பட்சத்துல மனைவிக்குன்னு சில பேசிக் கடமைகள் பண்ண வேண்டியது இருக்கு. இல்ல எனக்கு சபை தான் முக்கியம், எனக்கு ஊழியம் தான் முக்கியம், உன்னை எல்லாம் கண்டுக்கிறதுக்கு எனக்கு சொல்ல முடியாது. அப்படி சொல்ற ஒரு சகோதரனா இருந்தா திருமணம் பண்ணவே கூடாதுன்றார். பவுல் மாதிரி என்ன பண்ணிடலாம் இருந்தாலும். ஒருவேளை திருமண பந்தத்துல வந்துட்டோம் அப்படின்னா மனைவிக்கு, அதாவது புது சிருஷ்டியா இருக்கிற மனைவிக்கு உண்டான கடமையை கட்டாயம் செய்யணும். அவங்களும் நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்க. பிள்ளைகளுக்கு உண்டான கடமை நம்ம செய்யணும் அப்படின்னு பார்க்குறோம். அதே போல விசுவாச குடும்பம் இருக்கு, இதுலயும் சில அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களும் அவங்க கடமை செய்யணும்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம பார்த்த ஒரு பாயிண்ட் என்ன, ஆடை அணியிறது பிடிச்சிப்போம். தகுதியான வஸ்திரம் இருந்தா போதும், அதுக்கு மீறி பிளான் பண்ண வேணாம். இதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பாடத்துல பார்த்த எதுவுமே பெரிய தப்பு இல்லை. ஆனா நம்முடைய சகோதரர் என்ன ஒரு கருத்தை கொடுக்குறாருன்னா, இதெல்லாம் பண்றதுனால தேவையில்லாம நீங்க போய் மாட்டிக்குவீங்க, உங்களுக்கு சில விஷயங்கள் வந்துடும், இந்த காரியங்கள் உங்களுக்கு சபையாக என்ன பண்ணும், தடுத்து நிறுத்தணும். ரொம்ப முக்கியமா அந்த பாயிண்ட் மறந்துட்டேன், வீண் அலுவல்கள்ல போய் என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. என்னங்க ஒரு சகோதரர் சென்ட் அடிக்கிறாரு எப்ப பார்த்தாலும், சொல்லலாமா நம்ம? அது அவருடைய பர்சனல், அது தேவனுக்கும் அவருக்கும் உண்டான ஒரு காரியம். இந்த மாதிரியான சின்ன சின்ன குறைகள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு சபையா இருந்த வீண் அலுவலில் போய் நம்ம என்ன கூடாதுன்னா ஒருபோதும் மாட்டிக்க கூடாதுன்றாரு. ஸோ கடைசியா இன்னும் அநேக காரியங்கள் இந்த புக்ல இருக்கு, நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க. கடைசியா ஒரு வசனம் வாசிச்சு இந்த பாடத்தை முடிக்கலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றும் இல்லை. ஸோ இங்க விருத்த சேதனங்கிற பாயிண்ட்ல இப்ப நம்ம பார்த்த எல்லாத்தையும் நீங்க போட்டுங்க, கடன் வாங்குறது, பாலிசி போடுறது எல்லாத்தையும் வச்சுங்க. விருத்த சேதனமும் ஒன்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றும் இல்லை, பண்ணாம இருக்கிறதும் ஒண்ணும் இல்ல, பண்ணாலும் ஒண்ணும் இல்ல. அல்டிமேட் டார்கெட் ஒரு புது சிருஷ்டிக்கு என்ன அப்படின்றாருன்னா, புது சிருஷ்டியே காரியம். ஸோ நான் பேப்டிசத்துல நான் கமிட் பண்ண லைஃபை ஒருவேளை நாளைக்கு செத்தனா அதுக்குள்ள நாம முடிக்கிறோமா? ஆண்டவரே, என்னுடைய உடைமைகள், என்னுடைய நேரம், காலம், தாளந்து எல்லாமே எவ்வளவு நாளும் ஆதாமுக்குரிய காரியத்தில் இருந்துச்சு, இதெல்லாம் ஞானஸ்தானத்துல உள்ள போயிருச்சு. இனிமேல் என்னுடைய சரீரம் உங்களுக்கு சொந்தம்னு சொல்லி கமிட் பண்ணமே, அந்த கமிட்மெண்ட்டை நம்ம முடிக்கிறோமா இல்லையாங்கிறது தான் நம்முடைய லைஃப் டைம் கோலை தவிர வேற எந்த காரியத்தை குறித்து நம்ம அனாவசியம் என்ன பண்ண வேணாம்னா அனலைஸ் பண்ண வேணாம். நம்முடைய சொந்த ஓன் இண்டிவிஜுவல் சால்வேஷன் சொல்லுவாங்க, சொந்த ரட்சிப்பு ரொம்ப பக்கத்தில் இருக்கு. அதுக்குண்டான காரியத்தை நம்ம அதிகமாக பார்க்கணும் அப்படிங்கிறதா இந்த பாடத்தில் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, நம்ம பார்க்குறோம். ஸோ கேட்ட வசனத்தின்படி நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்கு பிரியமாக இருந்து அந்த ஒரு புது சிருஷ்டியாக நம்முடைய ஓட்டத்தை தொடங்கிட்டோம், முடிக்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கூட தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பாடம் பார்த்தீங்கன்னா, புது சிருஷ்டியின் பூலோக கடமைகள். சகோதர வாயிலாக தேவன் அருமையான ஒரு சத்திய பாடத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த பாடத்தில் உண்மையாகவே இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட பாடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு புது சிருஷ்டி இந்த பூமியில் எப்படி வாழணும் அப்படிங்கிறத குறித்து இன்னைக்கு பாடமாக நம்ம பார்த்துருக்கோம். பொதுவாகவே இந்த 6வது வால்யூம் புது சிருஷ்டி வால்யூம் குறித்து பார்க்கும்போது பிரதர் கூட இன்னைக்கு இருந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய டாபிக் தான்.
ஏறக்குறைய ஒரு 50 பக்கங்கள் இல்லைங்களா, 50 பக்கங்களை உள்ளடக்கியது. 751வது பக்கத்துலேருந்து 800வது பக்கம் வரைக்கும் இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேஜஸ் கம்மியாக இருக்கும். 50 பக்கங்கள் நீங்கள் தனிப்பட்ட முறையில் இதை நீங்கள் படிக்கிற போது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். 1 மணி நேரத்தில் வந்து சகோதரர் வந்து எவ்வளவு எளிமையாக எவ்வளவு புரிகிற வகையில் எடுக்கணுமோ எடுத்து கொடுத்துருக்காங்க. நமக்கு புரிகிற மாதிரி விளக்கி சொல்லியிருக்காங்க. நம்ம மனதில் வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, எப்படி வேணாம் வாழலாம் அப்படிங்கிறது புதுசுடைய வாழ்க்கை அல்ல. தேவனுடைய நீதிக்கு உட்பட்டு நம்ம வாழணும். எப்படி வாழணும், இந்த பூமிக்குரியவர் அல்ல நாம். ஆனால் இந்த கொஞ்ச காலம் இந்த பூமியில் நம்ம வாழ்றதுக்கு தேவன் சித்தம் வச்சிருக்கிறார். நாம் உடன்படிக்கை செய்ததிலிருந்து நம்முடைய மரண பரியந்தம் இந்த பூமியில தான் நாம் வாழ்ந்தாகணும். அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்கணும். கடந்த வாரம் நம்ம பார்த்த புது சிருஷ்டி விவாகம் காரியத்து கூட சகோதரர்கள் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. எப்படி ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, பிரதர் நீங்கள் என்ன திருமணம் செய்யலான்றீங்களா வேண்டாங்கிறீங்களா அப்படின்னு ரொம்ப எளிமையாக கேட்டாங்க. இன்னைக்கு கூட பாடத்தில் இந்த பாடத்தில் பிரதர் பதில் கொடுத்தாங்க. எப்படி அப்படி சொன்னால், எல்லாமே இருக்கலாம், தவறு இல்லை. ஆனால் நீங்கள் உங்களுடைய இலக்கு அடையிறதுக்கு எதுவுமே தடையாக இருக்கக்கூடாது. ஒருவேளை நாளைக்கு நான் மறிக்கணும் அப்படின்னு சொன்னால், என் மனைவி என் குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்களை விட்டுட்டு எனக்கு சாகிறதுக்கு பயமாக இருக்குது, அவங்களெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி போகிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் தயாராக இல்லைன்னு அர்த்தம். தேவன் எப்போ வேணால் என்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு கொடுப்பாங்க. நான் அதுக்கு தயாராக இருக்கணும் இல்லைங்களா? அப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னோட பிஸ்னஸ்ஸு எனக்கு அது தடையாக இருக்கக்கூடாது. என்னுடைய வேலையோ என்னுடைய படிப்போ, அப்போது நமக்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம உதவி தள்ளணும் இல்லைங்களா? நமக்கு தேவன் நம்மளுடைய கோர்ஸ் எப்போ முடிக்க சொல்கிறாரோ அப்போ நம்ம முடிக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். இப்போ நாளைக்கு நான் மறிச்சாலும் நான் எப்படி என்னுடைய குடும்பத்தை நான் பெயர்த்து பிரதமரோட பாடத்தில் ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்தாங்க. எப்படின்னா, பூலோக கடமைகளில் குடும்பத்தை எப்படி விசாரிக்கணுங்கிறது, குடும்பத்துக்கு தேவையான பணம், சொத்து, சுகத்தை, பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறது மாத்திரம் அல்ல. நீங்கள் அதை வந்து நீங்கள் பொருளாதாரத்தின் அடிப்படையில் மாத்திரம் நீங்கள் புரிஞ்சு வரக்கூடாது. அவங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம மறிச்சிடலாம் போல இருக்கே அப்படின்னா அது உலக பிரகாரமான மனுஷனும் அதை தான் நினைக்கிறாங்க. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒருவேளை நம்ம புது சிருஷ்டியாக இருக்கிறோம் அப்படின்னா, நாளைக்கு நான் மறிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய குடும்பத்தில் நான் என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, நான் மறிச்சாலும் தொடர்ந்து நீ இந்த ஊழியத்தில் ஈடுபடணும், இந்த சத்தியத்தில் நீங்கள் இருக்கணும். எவ்வளோ உற்சாகமாக இன்னைக்கு நீங்கள் இந்த ஊழியத்தில் ஈடுபட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி தன்னுடைய மனைவிகளுக்கும் குழந்தைகளுக்கும் அதை பயிற்றுவிக்கணும். அது அவங்களை விட்டு பிரிஞ்சு நான் என் கனவுல நான் இந்த ஊழியத்தில் நான் இருக்க மாட்டேன், இந்த சத்தியத்தில் நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த சூழ்நிலையை நம்ம வந்து பயிற்றுவிக்கணும். இதுதான் ஒரு குடும்பத்தை விசாரிக்கிறதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு பார்த்த பாடம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிற விசுவாசத்தோடு இந்த பாடத்தை நம்ம தேவன் நமக்கு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. சத்தியத்தை வெளிப்படுத்தின பிதாவாகிய தேவனுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக 1000 சுதந்திரத்தை ஏற்றுக்கொள்ளலாம். தூது குறித்த நம்முடைய அன்பு சகோதரருக்கும் சபையின் சார்பாக நம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இது போன்ற அநேக சத்திய பாடங்களை சகோதரர் நம்மிடத்திலே வந்து வழங்க தேவன் அவரை அதிகமாக எடுத்து பயன்படுத்த வேண்டுமாக கூட நம்ம இந்த வேலையில் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த கூடைக்கு நாம் நிறைவாக நம் இறைவனில் வாசிக்க இருப்போம். இறைவனில் வாசிக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் பால்பாண்டி என்பவர் அவர்கள் சபையின் சார்பாக முன்னெடுக்கிறார். இன்றைய நாளுக்குரிய இறைவன் கீதங்கள் ஜூலை 2. நம்முடைய விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களாலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் வசனம் 1, 3, 4 மற்றும் 5. அதுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள விளக்கம். புது சிருஷ்டியாகிய ஒவ்வொருவருக்கும் இது மிக அருமையான நீதியின் போதனை. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ள வேண்டும். வெளிப்படையாக நமக்கு எத்தகைய பிரச்சனைகள் காணப்பட்டாலும் நம்முடைய அந்தரங்கத்திலே நமக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய ஜனங்களுக்கு சோதனைகள், துன்பங்கள் வருகின்ற பொழுது அவைகளோடு
போராடுகின்ற சந்தோஷம் சேர்ந்தே வரும். மழையும் புயலும் அதற்கு பிறகு வெயிலும் வருவது போல தங்கள் பிரதிஷ்டையினால் வரக்கூடிய நீதியின் கனிகளாகிய சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள். உபத்திரத்தினால் பொறுமையையும், பொறுமையினால் பரீட்சையையும், பரீட்சையினால் நம்பிக்கையும் கற்றுக்கொண்டு வெட்கப்படாத ஊழியக்காரராய் இருந்து ஜீவ கிரீடத்தை பெரும் நிச்சயத்தை அடையலாம் என்பதே ஆமென். இறுதி ஜெபத்தை நம்முடைய அன்பு சகோதரர் சதீஸ்வரர் வந்து ஜெபிக்கும்படியாக சகோதரை முன்னளிக்கிறோம். ஜெபத்தை தொடர்ந்து ஒரு சில முக்கியமான அறிவிப்புகளை நம்முடைய அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்கர் அவர்கள் வழங்குவாங்க. அந்த அறிவிப்புகளோடு தேவ சமாதானத்தோடு இந்த நாள் பெரிய கூடுகை நிறைவடையும். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களிலே வீட்டிருந்து இந்த பூமியில் உள்ள நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து அன்போடும் சத்தியத்தோடும் வழிநடத்தி வருவதான எங்கள் ஒன்றான பரம தந்தையே, தெருவி கடந்து போன காலங்களில் முழுவதுமாக எங்களை கண்ணனை போல பாதுகாத்து இம்மட்டுமாக எங்களை சத்தியத்தின் பாதையிலும் நீதியின் பாதையிலும் நடத்தியதற்காக நன்றி அப்பா. உமது அளவற்ற கிருபினாலும் அளவற்ற அன்பினால் கூட எங்களுடைய வாழ்நாட்கள் ஒரு நாளை கூட்டி கொடுத்து உமது சத்திய திருவசனத்தை எங்களுக்கு தியானிக்க கிருபை செய்வதற்காக நல்லெடுக்கிறோம் அப்பா. விசேஷமாக தகப்பனே, உலகத்தில் பல கோடி ஜனங்கள் இருந்தாலும் தகப்பனே, அற்பமும் குப்பையாக இருக்க எங்களை நீர் தேர்ந்தெடுத்து உமது மேலான சத்தியத்தை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வழங்கி கொண்டு வருகிறது தகப்பனே. அப்பா, இப்படிப்பட்ட வாய்ப்பை பெற்ற நாங்கள் ஒருபோது விட்டுவிடாமல் ஏதோ நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் மரண பரிந்தும் நாங்கள் உண்மையாக இருந்து உமக்கேற்ற பிள்ளைகளாக வாழ்ந்து நீர் எந்த நோக்கத்திற்காக இந்த பூமியிலே எங்களை அழைத்தீரோ அந்த நோக்கத்தை நாங்கள் முழு மனதுடன் எங்களுடைய அன்றாட வாழ்விலே கூட கிரியை மூலமாக காண்பிக்க தேவரை எங்களுக்கு கிருபை பாட்டு ஜெகன் தப்பனே. அப்பா, உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு ஒன்றுமில்லையப்பா. எங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை கூட எங்கள் வாய் சொல் பிறவருக்கு முன்னரே எங்கள் இருதயங்களும் சிந்தைகளும் அறிந்திருக்க தேவன் நீர் ஏற்ற காலத்தில் ஏற்ற வேலையில் எங்களுக்கு என்னவெல்லாம் கொடுக்க சித்தி வைத்திருக்கிறோம் அவையெல்லாம் உமது மேலான சித்தத்தின்படி தந்தையர் கூட ஜெகன் தப்பனே. அப்பா, காலம் சமீபென்று நாங்கள் அநேக படம் மூலங்க எச்சரிக்கப்பட்டிருக்கும் தப்பனே. இதை நாங்கள் என்றென்றும் உணர்ந்த பிள்ளைகளாக அப்பா எங்களோட ஓட்டத்தை நாங்கள் செம்மையாக ஓடி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடந்து சென்ற பாதையிலே அவருடைய பாதை சுவடிகளை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக வர தேவரை தாமே எங்களுக்கு கிருபை பாராட்ட ஜெயக்குடன் தோப்பனே. இந்த கூட்டம் துவக்க முதல் முடிவு வரை எப்படி பாதுகாத்து வழிநடத்தி வந்தீரோ அதே போல தகப்பனே, இந்த இடத்தை விட்டு பிரிந்து சென்றாலும் பிரியாத உம்முடைய நேசக்கரம் எங்கள் ஒவ்வொரு கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் இந்த மன்றாட்டைக்கெல்லாம் எங்கள் ரட்சகரும் மீட்பரும் போதகரமா இருக்கிற கிறிஸ்து இயேசு மூலமாக ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தேவனே, ஆமென். சகோதர சகோதரிகள் அனைவரும் அமரவும். இந்த நாளுக்கு உண்டான அறிவிப்புகள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு திருமணத்தினுடைய காட்சிகள் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த திருமணத்தை பற்றி ஏற்கனவே நம்ம ஞாயிற்றுக்கிழமை அறிவிப்பில் நம்ம சொல்லியிருந்தோம். நம்முடைய அன்பு சகோதரர் ஜான் டேவிட் சகோதரி ராதிகா அவர்களுடைய மேரேஜ் கோவை இல்லை, தமிழ்நாடு கேரளா எல்லையில். ஏன்னா பொண்ணு வீடு அங்கே கேரளாவில் இருக்கிறதுனால 2 பேருக்கும் மேரேஜ் நடைபெற்றது. இது நம்முடைய வேதமான வைக்கிய சபையின் முறைப்படி நடைபெற்றது. நம்முடைய மூத்த சகோதரர் முன்னிலையில் அதிக பேர் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாதனால அந்த ஒரு திருமணத்தை கூட இப்போ உங்களுக்கு பார்வைக்காக நாங்கள் வச்சிருக்கிறோம். இவர்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து மரணம் பிரிக்கும் வரை சத்தியத்திற்கு சாட்சியாக வாழ்வதற்கு நம்முடைய அனுதின ஜெபங்களில் நாம் தேவனுடைய சித்தத்திற்காக நாம் வேண்டிக் கொள்ளலாம். இது ஒரு அறிவிப்பு. அடுத்த அறிவிப்பு, அதே குடும்பத்தில் நம்முடைய ஜான் டேவிட் அவருடைய அண்ணன் எபி ரத்னபுரி எக்லிஷியா அவர்களுக்கும் சகோதரி தெபோராள், அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரத்னபுரி சபையினுடைய எல்டர் எக்ஸ்பர்ட் அவருடைய மகள். ஸோ நம்முடைய அன்பு சகோதரி எபி சகோதரி தெபோராள் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இன்று காலை 3 மணிக்கு கோயம்புத்தூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஜெனிசிஸ் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்துள்ளது. 2 பேர் நல்லா இருக்காங்க. இந்த குடும்பத்திற்காகவும் குழந்தைக்காகவும் பெற்றோர்களுக்காகவும் குடும்பத்தாருக்காகவும் நம்முடைய அனுதின ஜெபங்களில் நாம் வேண்டிக் கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம சத்தியத்தோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் நாளை மாலை 7:15 சத்தியத்தோடு நாம் சந்திப்போம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.